வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம். பாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ. வணக்கம் மாலதி. சார், நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகள், அமலாக்கத்துறை நிகழ்வுகளை விட்டுவிட்டீர்கள். அப்புறம் நீதிமன்ற நிகழ்வுகள் அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நேற்று நீதிமன்றத்தில் 2 வழக்குகள் முக்கியமாக வந்தது. ஒன்று முதல்வரை வேந்தராக்கும் ஒரு சட்டத்திட்ட அதாவது மசோதாவை ஆளுநருக்கே அனுப்பிச்சார். ஸோ அது சம்மந்தமாக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அவருடைய அதிகபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த 10 மசோதாக்களையும் நாங்கள் அப்ரூவ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அப்ரூவ் பண்ணாங்க. அதை எதிர்த்து ஒரு தனிநபர் திருநெல்வேலியை சேர்ந்தவர் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாரு. அந்த வழக்கில் இது செல்லாது, இது ஆளுநரின் அதிகாரத்தை பறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்தாங்க. அது நேற்று வந்தது. அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க உயர்நீதிமன்ற நீதிபதிகள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த தடை விதித்ததை? ஏன்னா நம்ம க்ளோஸாக நேற்று வாட்ச் பண்ணோம் அந்த வழக்கை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த வழக்கை? அதுக்கு முன்னாடி இந்தியாவின் தலை சிறந்த வழக்கறிஞர் அந்த தீர்ப்பு பற்றி என்ன கருத்து சொல்லியிருக்கு, அதை சொல்லிவிடுங்கம்மா. வில்சன். ஆமாம் சார், ஆக்சுவலாக நம்ம கூட நேற்று பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அவர் திரு வில்சன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வேர்டிக்ட் நீதிபதிகள் சொல்லும் போது கேட்கல, மைக் ஆஃப் பண்ணிட்டு அவங்க தீர்ப்பை வாசிச்சாங்க. இது தொடர்பாக நாங்கள் மேல்முறையீடு பண்ண போகிறோம் அப்படின்னு மட்டுமா சொன்னார். 6 மணிக்கு இதை விசாரிக்க வேண்டிய அவசியமா? அந்த விடுமுறை அமர்வில் 6 மணிக்கு மேலே இது அவசரமாக விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். அதே போல் மனு தாக்கல் செஞ்சவர் உரிய ஆவணங்கள் வைக்கல அவர் ஃபைல் பண்ணும்போது சொன்னார். அப்புறம் அவர் பிஜேபி சேர்ந்தவர் என்று சொன்னார் அல்லவா? ஆமாம். ஃபஸ்ட்டு இந்த வழக்கு என்னன்னு சொல்லிடுறேன். உச்சநீதிமன்றம் இதையெல்லாம் சட்டமாக அறிவித்த வழக்குக்கும் இந்த வழக்குக்கும் சம்மந்தம் கிடையாது. ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு உயர்நீதிமன்றம் எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு நம்ம குழப்பிக்கொள்ள வேண்டியதில்லை. அதுக்கு முன்னாடி இது நீதிமன்றத்துக்கே வரல. ஒரு பில்லு, அந்த பில்லை லா ஆக்காமல் சைன் பண்ணாமல் ஆளுநர் தாமதித்து வந்தார். அண்டு ஒரு 6 மாதங்கள் மீண்டும் 2வது முறை அந்த மனுவை அமைச்சரவை ஆளுநருக்கு அனுப்பிய போது அப்போது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார். ஸோ ஆளுநரின் அதிகாரங்கள் என்ன என்பது தொடர்பான வழக்கு தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த அந்த வழக்கு. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறது என்றால், ஆளுநர் உரிய காலத்தில் இதற்கு ஒப்புதல் அளித்திருக்க வேண்டும். ஆளுநர் உரிய காலத்தில் இதற்கு ஒப்புதல் அளிக்காமல் கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு மேல் தாமதம் செய்த காரணத்தால் நாங்கள் எங்களுக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தி இதை சட்டமாக்குகிறோம். டீம் டு பி கவர்னர் கன்சென்ட்னு சொல்லிட்டு இதை லா ஆக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த லாவை சேலஞ்சு பண்ணி பொதுநல வழக்கு தொடரப்பட்டு இருக்கிறது. இந்த பொதுநல வழக்கு என்னவென்றால், எளிமையாக சொல்லிடுறேன், ரொம்ப அதில் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட 50 கிரவுண்டு அதில் எடுத்திருக்காங்க. அதை எல்லாத்தையும் சொன்னோன்னா உங்களுக்கும் புரியாது, பார்க்குறவங்களுக்கும் புரியாது. கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கிறதா? ஆமாம். அப்போது பொதுப்பட்டியலில் இருக்கும் ஒரு விவகாரத்தில் ஒரு மாநில அரசும் சட்டம் இயற்றி மத்திய அரசும் சட்டம் இயற்றியிருந்தால், 2 முரணான சட்டமாக இருந்தால் எந்த சட்டம் செல்லும் சொல்லுங்க? 2 பேருக்குமே அது மேலே அதிகாரம் இருக்குன்றதுனால அதிகாரம் இருக்கும். அப்போ எது செல்லும்? இல்லை, கடைசியாக மத்திய அரசு கிட்ட தான் அது போகும். ஏன்னா பாராளுமன்றம் பெரியது. ஸோ பாராளுமன்றம் பெரியது அப்படின்றதுனால பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விவகாரத்தில் சட்டமன்றமும் சட்டம் இயற்றுது, பாராளுமன்றமும் சட்டம் இயற்றுகிறது. 2 சட்டங்களும் முரணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எதற்கு அதிக அதிகாரம் இருக்கிறது, எதை பின்பற்ற வேண்டும் என்ற கேள்வி வரும்போது பாராளுமன்றம் இயற்றிய சட்டம் தான் பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான் நியதி. அதுதான் அரசியலமைப்பு சாசனம் சொல்கிறது. ஸோ நாம் இப்போ ஆளுநரை வேந்தர் என்ற அந்த சட்டத்திற்கு பதிலாக அரசு வேந்தரை நியமிக்கலாம் என்று சட்டத்திருத்தம் செய்திருக்கிறோம். பல்கலைக்கழகங்களுக்கு அரசு நியமிக்கலாம் என்று. இந்த பொதுநல வழக்கு என்ன சொல்கிறது என்றால், இந்த வேந்தர் நியமனங்கள் யூஜிசி ஆக்டின் கீழ் வருகிறது. இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இருக்குல்ல, அந்த பல்கலைக்கழக மானிய சட்டத்தின் கீழ் வருகிறது. பல்கலைக்கழக மானிய சட்டம் பாராளுமன்றம் இயற்றிய சட்டம். அதற்கு எதிராக மாநில சட்டமன்றம் இயற்றும் சட்டம் அதற்கு எதிரானது. அதனால் இதற்கு தடை விதியுங்கள் என்பதுதான் மனுதாரரோட கோரிக்கை. அவர் சொன்ன மீதி கிரவுண்ட்ஸ்க்கெல்லாம் போல் அதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த எல்லா கிரவுண்ட்ஸும் எனக்கு தெரியல. ஆனால் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட்
இதை தடை செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தடை செய்யலாம். நான் கான்செப்டை சொல்லிட்டேன். பொதுப்பட்டியலில் இருக்குது. இப்போ மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயத்தில் மாநிலம் சட்டம் இயற்றலாம், நீங்கள் கேட்கவே முடியாது யாரும். ஆனால் பொதுப்பட்டியலில் இருக்க ஒரு விவகாரத்தில் சட்டம் என்னன்றது தெளிவாக சொல்லுது. அதுக்கான கிரவுண்ட்ஸு ஸ்டே பண்ணுறதுக்கான கிரவுண்ட்ஸ் இருக்குது. பவரே இல்லாமல் நீங்கள் எப்படி லா எனாக்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு பவர் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திராவில் என்ன பண்ணணும்னு தமிழ்நாடு சட்டமன்றம் சட்டம் ஏற்றலாமா? எளிமையாக சொல்கிறேன், முடியாது. உங்களுக்கு பவர் இருக்கா? இல்லை. சேம் திங். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பவரை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? ஸோ இதுதான் பேசிஸ். இந்த பேசிஸில் தான் இதை செய்கிறார்கள். இந்த யூஜிசி சட்டம் தொடர்பாக சில வழக்குகள் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. நிலுவையில் இருப்பதன் காரணமாக நீங்கள் இதை விசாரிக்கக்கூடாது என்று அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் வாதிடுகிறார். இந்த வழக்கு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருகிறது. அப்போது இதை திங்கட்கிழமை ஒத்தி வைக்கிறார்கள். திங்கள் இல்லை, புதன் தான் ஃபஸ்ட்டு ஹியரிங் ஒத்தி வைக்கிறார்கள். அப்படி ஒத்தி வைக்கும்போது இந்த வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை என்னமோ வருதுன்னு நினைக்கிறேன், ஒத்தி வைக்கிறார்கள். இதற்குள் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் சென்று முறையிடுகிறது. உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாருங்கள், ஏற்கனவே நாங்கள் ஃபைல் பண்ண வழக்கு 6 மாதமாக இங்கே பெண்டிங்காக இருக்குது. அதுக்கு நடுவில், அதாவது அது வந்து லார்ஜர் வழக்கு, யூஜிசியோட பவர்ஸ் தொடர்பான வழக்கு, அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. அது தொடர்பான ஒரு வழக்கு தான் இது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஆகையால் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்கும் இந்த வழக்கை நீங்கள் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றுங்கள் என்று தமிழக அரசு சார்பில் வெள்ளிக்கிழமை முறையிடப்படுகிறது. அப்போது தலைமை நீதிபதி என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் இதை போய் உயர்நீதிமன்றத்திடம் எடுத்துரையுங்கள், என்ன முடிவோ அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும்னு சொல்கிறார். நேற்று இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள்லாம் நடைபெற்றன. திரு வில்சன், நீங்கள் 2 பேருமே நேற்று கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் பார்த்தீங்க. திரு வில்சன் அவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி கொண்டிருந்தார். இதை உச்சநீதிமன்றம் எடுத்து விட்டது, நீங்கள் இதை விசாரிக்கக்கூடாது. கோடைக்கால அமர்வு இதை விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? மாலை 6 மணி வரை நீங்கள் இதை விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? 6 மணி வரைக்கும், 6 மணிக்கு 4:30 மணிக்கு கோர்ட்டு முடியுது, கோர்ட் ஹவர்ஸு. 6 மணிக்கு உத்தரவு போட்டால் செல்லாதாது? இல்லை, அப்படின்னு பார்த்தா நீதிபதிகள் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை விசாரிக்கிறாங்கன்றதுக்கு அவங்களுக்கு நம்ம கிரெடிட் தானே சார் கொடுக்கணும். நைட்டு 12 மணிக்கு கோர்ட்டு விசாரித்தாலும் அது தீர்ப்பு தான். சட்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கோர்ட்டுனா கோர்ட்டுக்கு போனால் தான் கோர்ட்டு இல்லை. நீதிபதி இங்கே வருகிறார் என்றால் இந்த இடம் கோர்ட்டு. புரியுதா? வேர் எவர் தி ஜட்ஜஸ் கோர்ஸ், தட் பிளேஸ் இஸ் கோர்ட். அங்கேருந்து ஆர்டர் போட்டால் அது இடம் கோர்ட். எஸ். நீதிபதி வீட்டில் போய் விசாரணை நடந்து கேள்விப்பட்டதில்ல? ஓபிஎஸ்க்கு நடுராத்தில் சின்ன வந்து ஒதுக்குனாங்க. விடிய காலையில் 5:30 மணிக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஜஸ்டிஸ் துரைசாமி என்று நினைக்கிறேன். 5:30 மணிக்கு, காலைல 9 மணி பொது கொடுக்க 5:30 மணிக்கு தீர்ப்பு கொடுக்கல. ஆமாம். காலை 5 மணிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் நேர்வுகளில் உச்சநீதிமன்றத்தின் கதவுகள் இரவு 12 மணிக்கு திறக்கப்பட்டிருக்கின்றன. ஞாபகம் இருக்கா? ரேர் கேஸில் ஒரு 4-5 கேஸில், எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கேஸில் திறக்கப்பட்டிருக்கிறது. ராத்திரி 12 மணிக்கு திறப்பாங்க. நீதிபதிகள் வீட்டில் விசாரணை நடந்தது இல்லையா? இது ஒரு ஆர்குமெண்ட்டா? அண்டு நானும் உட்காந்து அந்த தீர்ப்பை கேட்கலான்னு தான் உட்காந்துருந்தேன். மியூட்டட், யாருக்குமே கேட்கல. ஆமாம், நம்மளும் வந்து என்ன கேட்கவே இல்லை, நம்ம சைடில் தான் ஏதோ கிளிச் இருக்குது அப்படின்னு நினச்சப்போ யாருக்குமே கேட்கல அப்படின்னு நீங்கள் 2 பேருமே திரு வில்சன் அவர்களோட வாதத்தை பார்த்து கொண்டிருந்தீர்கள். வில்சன் சட்டத்தை தவிர மீது எல்லாவற்றையும் வாதிட்டார். பெட்டிஷனரு பிஜேபி, ஏடிஎம்கேயும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க. அவர்கள் செல்வி ஜெயலலிதா பேரில் ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட போது அவர்கள் இதே போல ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறார்கள். இது அரசியல் ரீதியான வழக்கு, இதை நீங்கள் விசாரிக்கக்கூடாது. உச்சநீதிமன்றம் இதை கையில் எடுத்த பிறகு நீங்கள் எப்படி இதை விசாரிக்கலாம்? பொறுமையாக கேட்க விட்டாங்க ஜட்ஜஸ். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 பேருமே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. எங்கேயுமே வில்சனே அவர்கள் நீதிபதிகள் இடைமறிக்கவில்லை. கவனித்தீர்களா? ஃபுல்லாக பேச விட்டாங்க. அப்புறம் ஜஸ்டிஸ் ஜிஆர்எஸ், மிஸ்டர் வில்சன், ஹேவ் யூ ஃபினிஷ்ட்? இல்லை, இன்னொரு விஷயம் கேளு. ஒய் ஆல்வேஸ் சீரியஸ்? அவர் லட்சுமி நாராயணன் கேட்டார்னு நினைக்கிறேன். ஏப்பா இவ்வளோ சீரியஸாக இருக்கீங்க? ஜாலியாக இருக்கும் பாஸ், கேஸ் தானே அவர் கேட்டார் என்றார். அந்த பக்கம் வந்து ஒரு அரசு சார்பாகவே தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு PS ராமன் அவர்கள் வாதிட்டு கொண்டிருந்தார். 2 தரப்பையும் முழுமையாக கேட்டனர். இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், அந்த லிஸ்ட்டில் இன்னும் ஒரு 60-70 வழக்குகள், நமது வழக்குகளும் அதில் இருந்தது. இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்க போகிறோம், மீதி யாரும் காத்திருக்க வேண்டாம், நீங்கள் செல்லலாம்ட்டு நீதிபதி சொல்லிட்டு ஃபுல் டைம் இதுக்காக ஒதுக்குனாங்க. நான் சொன்னது போல ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் இது தவறு. there should be some courtesy அப்படி சொன்னேன். கடைசியாக மியூட் பண்ணின பிறகு
கொஞ்சம் ஒரு நான் சீனியர் வக்கீல் ஒரு எம்பின்றத ஒரு சொல்ல கொஞ்சம் கேட்டசி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி உங்களுக்கு வலியுதே, சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது லைவை கட் பண்ணுறீங்க, அதை வில்சன் பண்ணாருன்னு நான் சொல்லலை, இந்த பண்பு உங்களுக்கு இருக்க வேண்டும் அல்லவா? அவர் முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், அவர் பேசணுன்னா லைவை கட் பண்ணுறீங்களா இல்லையா? நீங்கள் 4 வருஷமாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் பிரதிநிதி, மக்களோட வாய்ஸ் தான் அவர். இதில் ஜட்ஜஸ் இது அவங்க மியூட் பண்ணாங்களா இல்லை தானாக மியூட் ஆகிடுச்சான்றதெல்லாம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் மியூட் செய்திருக்க வேண்டும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். என்ன காரணம்னா, அந்த ஆர்டர் டிக்டேட் பண்ணாங்களா, அந்த ஆர்டர் டிக்டேட் பண்ணவே விட்டுருக்க மாட்டார் வில்சன். குறுக்க பேசி ஆர்டர் டிக்டேட் பண்ணி முடிக்கவே விட்டுருக்க மாட்டார். கடைசியாக வில்சன் கேட்குறாரு, சார் என்ன ஆர்டர்னே எனக்கு கேட்கல, ஆர்டர் அப்லோட் பண்ண போய் பச்சுக்கிட்டாங்க. நீதிமன்றம் என்றால் உங்களுக்கு ஒரு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் பேசி முடிக்கும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். வில்சன் சன் டிவி டிபேட்டில் பேசுன மாதிரி தான் நேற்று பேசினார். பார்த்தீங்களா? கோர்ட்டில் அது எந்த ஜட்ஜும் அதை ரசிக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இன்னும் பேசுங்க, நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் வாங்குறாங்க உங்கள்கிட்ட ஸோ அவர் நீங்கள் அந்த மனுதாரர் தரப்பில் ஆஜரான வக்கீல் பேசுனதை பார்த்தீங்களா? அவர் வாதிட்டதை பாயிண்ட்டை சொல்லிட்டார். பாருங்கள், இது பவரே இல்லைங்க அவங்களுக்கு, இந்த சட்டம் தவறு, இவங்களுக்கு அதிகாரமே இல்லை. இன்னொன்று ஒரு சுவையான வரலாறு இருக்கிறது, அதை சொல்லிவிடுகிறேன். 1991-96 காலகட்டத்தில் செல்வி ஜெயலலிதாவுக்கு சென்னார் அடிக்கு நடந்த பஞ்சாயத்து வரலாறு. செல்வி ஜெயலலிதா பல்கலைக்கழகம் என்று ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குகிறார்கள். அதற்கு அப்போ இதே மேட்ரு, செல்வி ஜெயலலிதா பல்கலைக்கழகமா இல்லை பல்கலைக்கழக வேந்தர்களை, துணைவேந்தர்களை முதல்வரை நியமித்துக் கொள்ளலாம் என்று ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. இயற்றப்பட்டு ஆளுநர் சென்னாரெட்டி அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவர் அதற்கு ஒப்புதல் அளிக்கிறார். ஒப்புதல் அளித்து அது சட்டமாக்கப்பட்டு விட்டது. 96 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அப்போது அவர்களுக்கு, மாநில அரசுக்கு இது அதிகாரம் இல்லை என்பது அவர்களுக்கு தெரிந்து தமிழக அரசு அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கியது. ஒரு தீர்மானத்தின் மூலமாக இன்னொரு ஆக்ட் போட்டிருந்தோன்னா அவங்க ஒரு ரெசல்யூஷன் ஒன்று போட்டு அதை இன்னும் வாய்ட் ஆக்கிட்டாங்க. அந்த விவகாரத்துக்கு தான் இப்போது இவர்கள் சட்டம் கொண்டு வருகிறார்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள், அட்வொகேட் ஜெனரல் ஆர்கியூ பண்ணதையும் நீங்கள் பார்த்தீங்க. வில்சன் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக ஆர்கியூ பண்ணதாக நீங்கள் நினைத்தீர்களா? அதுதான் சார். இப்போ சட்டம் மேலே பேசுனதாக நீங்கள் நினைத்தீர்களா? வழக்குகள் அப்படின்றதும் நேரம் காலம் தாழ்த்தப்படும் தான். ஸோ இவங்க அடுத்து மேல்முறையீடு போகலாம். முதல்ல அவங்க நீதிபதிகள் என்ன சொல்ல போகிறாங்கன்னே தெரில. அப்புறம் ஏன் இவ்வளோ பதட்டம் திரு வில்சன் அவர்களுக்கு? இந்த சட்டத்தை, இந்த சட்ட வரைவை உருவாக்கியதில் வில்சனின் பங்கு அதிகம். இந்த பில்லை டிராஃப்ட் போட்டதே வில்சன். இந்த பில்லை டிராஃப்ட் பண்ணது வில்சன். அதை தாண்டி இவங்க பார்ட்டிலாம் வச்சாங்களே சார், நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் நிறைய கிரெடிட் எடுத்துக்கிட்டாரு, என்ன தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, நான் இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு புத்திசாலி, நான் ஒரு சட்டத்தை ஏற்றி அந்த சட்டமன்றம் பாஸ் பண்ணியிருக்கு, நீங்கள் என்ன 2 பேர் உட்காந்துக்கின்னு நீங்கள் இதை ஸ்டே பண்ணுறீங்க? இதுதான். இன்னொன்று, நீங்கள் வழக்கறிஞர், அவங்க ஸ்டே பண்ணாங்கன்னா எடுத்துகிட்டு சுப்ரீம் கோர்ட் போங்க. முகுல் ரோத்தகி இல்லை முகுல் ரோத்தகி தான் வாதிடுவார். ஆனால் நான் தான் ஜெயிச்சேன்னு இவர் இங்கே டிவியில் பேட்டி கொடுப்பாரு. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் உச்சநீதிமன்றம் அணுகுகிறீர்கள். அப்போது நீங்கள் இதுக்கும் தெர் இஸ் ஹையர் கோர்ட். இதையே போய் கிரவுண்டாக சொல்லுங்கன்றேன். சார் பாருங்கள் சார், ஒரு புதன்கிழமை சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உட்காந்து வம்படியாக விசாரிக்கிறாங்க சார் 2 பேரும். நான் சொன்னேன் சார், சுப்ரீம் கோர்ட் இதை விசாரிக்க போகுதுன்ட்டு சொல்லி கேட்காம ஸ்டே பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு போய் சொல்லுங்கள். முடிஞ்சு போச்சா? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? அதற்காக தான் மியூட் செய்தது என்று நான் புரிந்து கொள்கிறேன். அவங்க ஜட்ஜஸ் மியூட் பண்ணாங்களான்றது எனக்கு தெரியாது. தானா கூட நம்மளே பார்க்கும்போது பார்த்தீங்களா, ஆடியோ கட் ஆச்சு, தானா கூட நிறைய டைம் கட் ஆகிட்டே தான் சார் இருந்தது. ஸோ இது இயல்பாக கூட ஆயிருந்திருக்கலாம், எனக்கு ஜஸ்ட் டோன்ட் நோ. மியூட் பண்ணியிருந்தாலும் தவறு இல்லை என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா டிக்டேட்டே பண்ண விட்டுருக்க மாட்டார். இன்று ஒரு வழக்கில் கூட ஒரு வழக்கறிஞர் எழுந்து பேசிய போது வில்சன் மாதிரி பண்ணாது உட்கார் ஞாபகம் இருக்கா? நம்ம வழக்குலே தான். அதுதான் உங்களோட பொதுநல வழக்கு தான் அது. ஒரு வழக்கு, அதுக்கு இப்போது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக உச்சநீதிமன்றம் செல்வார்கள். அது உச்சநீதிமன்றம் என்ன முடிவெடுக்குதோ எடுத்து. இல்லை, சமீபத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசினார். இந்த மாதிரி நீதிபதிகள் ஒரு கூட்டத்தில் ஏதாவது ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டு போவான். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இது தொடர்பாக ஒரு 14 கேள்வி உச்சநீதிமன்றத்துக்கு கேட்டாங்க. பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை வச்சு கேட்டாங்க. இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் டைரெக்டாக சொல்ல, பட் கவாய் ஒரு மீட்டிங்கில் இந்த மாதிரி பேசினார். அரசியலமைப்பு சட்டம் தான் எல்லாவற்றையும் விட பெரியது. எக்ஸிக்யூட்டிவும் பெருசு இல்லை, பார்லிமெண்ட்டும் பெருசு இல்லை, ஜுடிஷியரியும் பெருசு இல்லை.
இது எல்லாவற்றையும் விட அரசியல் அமைப்பு சாசனமே உயர்ந்தது. ஸோ அதை தான் மூணுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் மட்டும் குடியரசுத் தலைவர் கொடுத்தாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, யார் கான்ஸ்டியூஷன் அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நீதிமன்றங்கள் தான் ஃபாலோ பண்ணுது. இப்போ நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறதோ கேளுங்க. அது கான்ஸ்டியூஷனை இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. கான்ஸ்டியூஷனில் இதுதான் சொல்லியிருக்கு அப்படின்றத ரீட் டவுன் பண்ணுற வேலையை சுப்ரீம் கோர்ட்டு செய்யுது. ஸோ நாங்களும் கான்ஸ்டியூஷனுக்கு கீழே தான் பணியாற்றுகிறோம் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். இன்னொன்று, அந்த ஏற்கனவே ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணாவா ஜஸ்டிஸ் பர்திவாலா ஆளுநர் வழக்கில் அளித்த தீர்ப்பும் அரசியலமைப்பில் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை தான் அவர் தீர்ப்பாக கொடுத்திருக்கிறார். அவருக்கு வந்து ஆளுநர் ரவி மீது கோபமா, என்ன நீ ஒரு பில்லை கட்டி வச்சிட்டாரு, எனக்கு ரவி பிடிக்கல அதனால ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன்னு கொடுத்தாரு. கான்ஸ்டியூஷன் நீங்கள் பண்ணுறதுக்கு பவர் இல்லை. கான்ஸ்டியூஷனில் இல்லாததை நீங்கள் செய்யக்கூடாதுன்றது தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எழுதியிருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் சுப்ரீம்ன்றதான் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக சொன்னீங்க. தட்ஸ் த மெசேஜ் சிஜிஐ கன்வே டு தி நேஷன் அப்படின்னு தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்க சார். நம்ம வழக்கு வந்தது சிபிஐக்கு மாற்ற கோரி நம்ம தொடுத்திருந்தோம். ஸோ அந்த வழக்கு வந்தது. அந்த வழக்கில் என்ன நடந்தது, எப்படி ஆர்கியூ பண்ணாங்க, நீதிபதிகள் என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் வச்சாங்க? கடந்த வெள்ளிக்கிழமை இந்த வழக்கு விசாரணை நடந்தபோது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வெள்ளிக்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தலைமை வழக்கறிஞர் திரு PS ராமன் அவர்களும் கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் திரு ரவீந்திரன் அவர்களும் எங்களுக்கு கொஞ்சமாவது டைம் கொடுங்க, ஜட்ஜஸ் என்ன கேட்டாங்கன்னா அந்த ஃபைலை ப்ரொடியூஸ் பண்ணுங்க என்று சொல்கிறார்கள். சொல்லும்போது அவர்கள் கொஞ்சமாவது எங்களுக்கு டைம் கொடுங்க, நீங்கள் நேரமே கொடுக்காம, இது வெள்ளிக்கிழமை நடக்குது, எங்களுக்கு நேரமே கொடுக்காம நீங்கள் இப்படி வேக வேகமாக ஃபைலை கொடுங்கன்னா நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? 400 ஃபைல் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு தர வேண்டும், குறைந்தபட்ச அவகாசமாவது கொடுங்கள். இன்னொன்று, மனுதாரர் விளம்பரத்துக்காக இந்த பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருக்கார், நீங்கள் அவர் எதுவுமே கேட்க மாட்டீங்க என்று சொன்னதும் நீதிபதிகள் அவங்கள நாங்கள் கேட்குறோம், முதல்ல எங்களுக்கு சில சந்தேகம் இருக்குது இந்த ஸ்கீமில், அது என்னன்னு எங்களுக்கு விளக்கி சொல்லுங்கள். நீங்கள் விளக்கி சொன்னீங்கன்னா நாங்கள் நீங்கள் சொல்கிற சந்தேகத்தெல்லாம் மனுதாரர்கிட்ட கேட்குறோம், நான் விளம்பரத்துக்கு போட்டு எதுக்கு போட்டு உண்மையை சொல்லு என்று நாங்கள் அங்கே கேட்கிறோம். நீங்கள் அந்த கோப்புகளை கொண்டு கொடுங்கள் என்று அவங்கக்கிட்ட சொல்லும்போது அட்வொகேட் ஜெனரல் அந்த ஆர்குமெண்ட் சமயத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார், ரவிக்குமார் நாரா ஷுட் ஆல்சோ பி ஆடட் அஸ் அ பார்ட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். ரவிக்குமார் நாரா யாருன்னா அந்த டிக்கி நிறுவனத்தின் தலைவர், அவரையும் சேர்த்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பட் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் பண்ணல அவர், நீங்கள் அவர் சேருங்க அப்படின்ட்டுலாம் அவர் சொல்லலை. ஏனென்றால் அவர் சொல்ல முடியாது இல்லையா, நீங்கள் அரசு தலைமை வழக்கறிஞர், ரவிக்குமார் நாரா தானே சொல்லணும் என்ன பார்ட்டியாக சேருங்கன்னு. அவருக்காக நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்ற கேள்வி வரும்ல. ஸோ போகிற போக்கில் ஒரு வார்த்தை அவர் சொன்னார், இந்த மாதிரிங்க ஒரு ரவிக்குமார் நாராவையும் சேர்த்துருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நீங்கள் ரவிக்குமார் நாராவை சேர்க்காம இதை விசாரிங்கன்ட்டு ஏஜி சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் ஏன் ரவிக்குமார் நாராவுக்காக பேசுகிறீங்கன்ற கேள்வியை நீதிமன்றம் கேட்டிருக்கோம். ஸோ ஒரு பாசிங் ரெஃபரன்ஸாக அதை சொல்லிட்டு போயிட்டார். இது நடந்து கொண்டிருக்கும் இந்த விசாரணை அவங்க அரசு தரப்பு என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு ஃபைலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, இவ்வளோதான் அவங்க கேட்டது. நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் கோர்ட்டு கேட்டிங்கன்னா நாங்கள் கொடுத்து தான் ஆகணும், எங்களுக்கு ஒரு வழி இல்லை, நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் ஃபைலை கொடுக்க. யார்கிட்டலாம் கேட்டிருந்தாங்க சார்? மெட்ரோ வாட்டர் மெயினாக, யாருமே இல்லை அரசு தரப்புனா மெட்ரோ வாட்டர். எம்எஸ்எம்இ ஃபைலை ப்ரொடியூஸ் பண்ணுனாங்க. அவங்க எம்எஸ்எம்இ நாங்கள் நோடல் ஏஜென்சி தான், இந்த ஸ்கீமே மெட்ரோ வாட்டரோட ஸ்கீமு, மெட்ரோ வாட்டர் தான் இதுக்கு முழு பொறுப்பு என்று அரசு தரப்பில் சொன்னதும், அப்போ நீங்கள் விட்டுருங்க, நீங்கள் ஏன் கிட்ட வரீங்க, நீங்கள் போங்க ஏஜியை போங்கன்னு சொல்லிட்டாரு. யார் மெட்ரோ வாட்டருக்காக வரதுனோடனே ரவீந்திரன் நாங்கள் தான் வரோன்னு சொன்னார். ரவீந்திரன்ட்ட நீங்கள் ஃபைலை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவர்கள் கேட்டு, சார் டைம் கொடுங்க சார், உங்களுக்கு 2 நாளாவது டைம் கொடுங்க சார் என்று இங்கே சொல்லியிருக்கிறார்கள். இந்த விசாரணை இங்கே நடந்து கொண்டிருக்கும் போது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்குக்கு எதிராக மேல்முறையீடு ரவிக்குமார் நாரா தரப்பில் செய்யப்படுகிறது. டிக்கி அண்ட் ஜென்கிரீன் தரப்பில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் முன்பு இந்த வழக்கு மேல்முறையீடு இங்கே இவங்க கவர்மெண்ட் அட்வொகேட் டைம் கேட்டுக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் இது நடக்குது. உச்சநீதிமன்றம் இதை திங்கட்கிழமைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டது. நாம் வைக்கிற மெயின் சார்ஜே மெட்ரோ வாட்டரோடு டிக்கி ஒப்பந்தம் போடுகிறது. டிக்கியோட வேலை பயனாளிகளை கண்டறிந்து சொல்வது, பயனாளிகளை கண்டறிந்து சொல்வதோடு டிக்கியோட வேலை முடிந்து விட்டது. அப்புறம் அந்த ஸ்கீம் நடக்கும். மாறாக டிக்கி பயனாளிகளை எல்லாம் கண்டறிந்து விட்டு அந்த பயனாளிகளோடு ஜென்கிரீன் என்ற ஒரு நிறுவனம் ஒப்பந்தம் போடுகிறது. இந்த டிக்கி நிறுவனத்திலும் ஜென்கிரீன் நிறுவனத்திலும் ஒரே நபர் இயக்குனர், அவர்தான் ரவிக்குமார் நாரா. அதனால்தான் இந்த திட்டத்தில் ஊழல். ஒருத்தரே ஸ்கீமை அறிமுகப்படுத்திட்டு ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கீமில் வர பலனை ஆரம்பிக்கிறதுக்கு அவரே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாருன்னா இது என்ன சார் கணக்கு என்பதைத்தான் நாம் ஊழல் என்று சொன்னோம். நமது குற்றச்சாட்டை கிட்டத்தட்ட நிரூபிக்கும் விதமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நிறுவனங்கள் எது என்று கேட்டீர்கள் என்றால் டிக்கி அண்ட் ஜென்கிரீன்.
இப்போ டிக்கி மட்டும் போயிருந்தா கூட நீங்கள் என்ன கேட்கலன்னு சொல்லலாம். ஜென்கிரீனும் சேர்த்து போயிருக்காங்க. எங்களை விசாரிக்கணும்னு போயிருக்காங்க. அவங்க கேட்டது எங்களை விசாரிக்கணுன்ட்டு. சிஜிஐ சொன்னபடி இது திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது. திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தபோது அவங்க எழுந்து ஆர்கியூ பண்ணது என்னென்னா, பாஜக செய்தி தொடர்பாளர் மற்றும் சீனியர் கவுன்சில் நளின் கோலி மற்றும் மூத்த வழக்கறிஞர் திரு கிரி ஆகியோர் ஜென்கிரீன் சார்பாகவும் டிக்கி சார்பாகவும் உச்சநீதிமன்றத்தில் வாதிடுகின்றனர். அவங்க வாதத்தை நான் சொல்கிறேன், அந்த இதுவும் பார்த்தேன், நான் சொல்கிறேன். இப்போது ஒரு இந்த வைஸ் சான்சலர் மேட்டரில் வாதிட்டாங்களே, இதே வாதம் தாங்க. மிலாடு 19ஆம் தேதி, இது 14ஆம் தேதி இந்த வழக்கு பட்டியலுக்கு வருகிறது. அதை எடுத்து 21ஆம் தேதி 19ஆம் தேதி திருப்பி 2வது முறை விசாரணைக்கு வருகிறது. அதற்கு பிறகு பார்த்தா இப்போ 18ஆம் தேதி விசாரணைக்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்தா 21ஆம் தேதி நாங்கள் விசாரிப்போம்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல. எங்கள் தரப்பை கேட்காமல் கோடைக்கால அமர்வு அவசரமாக இந்த வழக்கை விசாரிக்கிறது. இப்போ நீங்கள் தான் ஜட்ஜு, உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட்லாம் தெரியாதுன்னா இது நியாயமாக தானே இருக்குது அவங்க வைக்கிற வாதம். நான் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்குது, ஆனால் என்னை பற்றி என்கிட்ட என் தரப்பை கேட்கவே இல்லை. இவ்வளோ மட்டும்தான் வாதம். என்ன ப்ரேயரு, எதுக்கு, எதையுமே அவர்கள் நீதிமன்றத்தில் சொல்லவில்லை. சரி விசாரிக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க? ஸ்டே கொடுங்க, 2 வாரத்துக்கு ஸ்டே கொடுங்க. அவர்கள் எதிர்பார்க்காதது என்னவென்றால், இப்படி ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வருவது நமக்கு தெரியாது என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். இப்போது டிக்கி சைடு இதை சுப்ரீம் கோர்ட்டை சிஜிஐ கிட்டே இதை சொல்கிறாங்க. சார், எங்களுக்கு தெரியாமல் மெட்ராஸ் ஹைகோர்ட் அவசரமாக ஒரு கேஸை விசாரிக்க சார், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை சார். சொல்லியிருந்தால் நாங்கள் போயிருப்போம் சார். எங்களுக்கு கேட்கணுமா இல்லையா சார்? இந்த மாதிரி ஒரு முக்கியமான வழக்கை எடுத்து வேகமாக விசாரிக்கிறாங்க. எங்கள் தரப்பை கேட்காம இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் அதனால் பாதிக்கப்படுவோம் என்று சொல்லும்போது, நீங்கள் விஷயத்தை தெரியாத ஒரு சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தீங்கன்னா, இல்லை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தீங்கன்னா என்ன சொல்லுங்கள்? ஆமாம், என்ன ஒரு வார்த்தை கூட வீட்டு கேட்காம விசாரிக்கிறாங்க, ஸ்டே பண்ணுவாங்களா? கேட்கணும். எது? ஸோ இவங்களை அதில் பார்ட்டியாக சேருங்க. பார்ட்டியாக சேர்க்காமல் ஆர்டர் போட்டாங்கன்னா, ஸோ அப்போ கோர்ட் என்ன பண்ணோம்? பார்ட்டியாக சேருங்க, சேர்த்த பிறகு இந்த விசாரணை தொடங்கட்டும். சேர்க்குற வரைக்கும் உயர்நீதிமன்ற விசாரணைக்கு தடை. கரெக்டாக? இதுதான் உச்சநீதிமன்றத்தில் நடக்கும் நார்மலாக. இப்படி நடக்கும் என்று அவர்கள் போனார்கள். அந்த வழக்கில் நமது தரப்பு வழக்கறிஞர் ஆஜரானார். அவர் ஆஜரானோடனே எந்திரிச்சு என்ன சொன்னார்னா, இவங்க 2 பேரையும் நாங்கள் பார்ட்டியாக சேர்த்துக்கிறோம், எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. இதை எதிர்பார்க்கல அவங்க. எங்கே திடீர்னு வந்திருக்காங்க என்று அவர்கள் பார்த்தபோது, அப்புறம் சிஜி அதான் சொல்லிட்டாங்களே, அவங்க 2 பேரும் பார்ட்டியாக சேர்க்குறேன்னு. அப்புறம் என்னென்னோடனே உடனே சொல்கிறாங்க, எங்களுக்கு நாங்கள் அதில் போய் மனுதாரராக சேர்றதுக்கு ஒரு 2 வாரம் அவகாசம் வேணும். ஏன்னா நாங்கள் ஒரு டீட்டெயிலான மனுவை தயாரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் போய் நீங்கள் ஹைகோர்ட்டில் சொல்லுங்கள். இல்லை, அது வரைக்கும் ஹைகோர்ட்டு விசாரணைக்கு அவங்க தான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன முடிஞ்சு போச்சு. ஆல்ரைட்டுன்னு சொல்லிவிட்டு மனுதாரர் நேரில் ஆஜரான காரணத்தால் எப்படி இது நடக்கும்னா, கோர்ட்டு இதை ஸ்டே பண்ணிவிட்டு பெட்டிஷனருக்கு நோட்டீஸ் போட, அதாவது நமக்கு நோட்டீஸ் போட்டுன்ட்டு ஒரு ஆர்டர் போடுவாங்க. சுப்ரீம் கோர்ட்லேருந்து நமக்கு நோட்டீஸ் சேர்றதுக்கே 1 மாதம் ஆகும். நமக்கு நோட்டீஸ் அதுக்கப்புறம் நாம் பார்ட்டியாக சேர்ந்து, அதுக்கப்புறம் அவங்க நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி முடிக்கும்போது டிசம்பர் 2025 ஆகிவிடும். மாறாக நாம் அப்பியர் ஆகிட்டதுனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி வச்சுன்னா, ஆல்ரைட் அவங்க தான் சொல்லிட்டாங்களே பார்ட்டியாக சேர்றேன்ட்டு, மேட்ரு ஓவர் அப்படின்னு. இல்லை சார், வெட்னஸ்டே இது விசாரணைக்கு வருகிறதுன்னு. அதான் சொல்லிட்டோம்ல, உங்களோட கிரீவன்ஸ் எதுவாக இருந்தாலும் போய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொல்லுங்கள் என்று அதை உத்தரவாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்து விட்டது. நேற்று இந்த பல்கலைக்கழக விவகாரம் விசாரணை 7 மணி வரை நடந்ததால் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த இடத்துல தான் த்ரில்லிங்கான இடம். 50 லட்ச ரூபா செலவு பண்ணி டெல்லியில் இருக்கிறதுலே பணக்கார வகையில் புச்சுன்னு போயிட்டு எங்கள் தரப்பை கேட்க மாட்டேங்கிறாங்க யுவர் ஆனர்னு நீங்கள் போய் அங்கே சொன்னீங்க. கரெக்டாக? சென்னையில் இப்படி ஒரு வழக்கு வருதுன்றது டிக்கி நிறுவனத்துக்கும் சொல்றாங்க. பிரச்சனையா உங்களுக்கு அதுதானே, வெட்னஸ்டே வருது யுவர் ஆனர் அப்படி. யார் யார் அதில் பார்ட்டின்றது அந்த பெட்டிஷனில் கரெக்டாக போட்டிருக்காங்க. நம்ம பேர் இது போட்டிருக்காங்க, கவர்மெண்ட்டில் சேர்த்த பார்ட்டிஸை போட்டிருக்காங்க, டீட்டெயில்ஸ் இருக்குது, என்ன ப்ரேயர்ன்றது அவங்களுக்கு தெரியுது, நம்ம பெட்டிஷன் காப்பீஸ் இருக்குது. இப்போ உச்சநீதிமன்றம் நீங்கள் சென்னைக்கு போங்கன்னு சொல்லிடுச்சு, இல்லை சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுங்கன்னு சொல்லிடுச்சு. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கணும் அவங்க? போட்டு அந்த வழக்கில் எங்களை ஒரு மனுதாரராக இணைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கணும் கோர்ட்டுக்கு. கரெக்டா? இன்னைக்கு விசாரணைக்கு வரல. இப்போ இதோட நோக்கம் என்ன? அலைக்கழிக்கிறது, லேட் பண்ணுறது. நீங்கள் 50 லட்ச ரூபா செலவு பண்ணி சுப்ரீம் கோர்ட் போய் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க. தோகுதுப்பா மெட்ராஸு கம்பெனி, மெட்ராஸில் தானே வச்சுருக்கீங்க ஜென்கிரீனு. போயிருக்கலாம், இன்றைக்கி வரல. உச்சநீதிமன்றத்தில் நாம் என்ன சொன்னோம்?
சார் அவங்க 2 பேரையும் பார்ட்டியாக சேர்த்துக்கிறோன்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ நாம் என்ன செய்தோம் என்றால் அவர்கள் இருவரையும் மனுதாரராக சேர்க்க வேண்டும் என்று நாம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஏற்கனவே தாக்கல் செஞ்சிட்டோம், ஒரு மனு. இன்னைக்கு வழக்கு விசாரணைக்கு வந்ததும் நீதிபதிகள் கேட்கிறார்கள், எங்கே அந்த 2 பேர்? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வாங்கி பார்த்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் உத்தரவு போட்டிருக்காங்க, இன்றைக்கி கோர்ட்டுக்கு வந்துருக்குன்னு எங்கே அந்த 2 பேருன்னு கேட்டவுடனே 2 பேரும் வரவில்லை, இருதரப்பும் வரவில்லை. உடனே நீதிபதிகள் இன்று பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், உச்சநீதிமன்றம் இருவரையும் டிக்கி மற்றும் ஜென்கிரீனை மனுதாரராக சேர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இதற்கு நடுவே பொதுநல வழக்கை தொடர்ந்தவரே அவங்க 2 பேரையும் மனுதாரராக சேருங்கள் என்று மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நாங்கள் அவர்கள் இருவரையும் எதிர்மனுதாரராக சேர்க்க உத்தரவிடுகிறோம். இப்படி உத்தரவிட்டதன் மூலமாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை முழுமையாக நிறைவேற்றிவிட்டோம். இப்போ நீங்கள் வாங்க, ஃபைல் கொண்டு வந்திருக்கீங்களா என்று கேட்டார். மெட்ரோ வாட்டர் கிட்ட அவர்கள் கோப்பு கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். சொன்னதும் கோப்பை வாங்கி வச்சுட்டு நாளை மதியம் 2:15 இது விசாரணை என்று உத்தரவிட்டார்கள். நாம் இந்த விவரத்தை இங்கே நம்ம இந்த ஷோவில் இதை பேசுகிறதுக்கான காரணம் என்னவென்றால், இதை பார்த்து விட்டாவது டிக்கி மற்றும் ஜென்கிரி நிறுவனங்கள் நாளை நீதிமன்றத்தில் வந்து அவர்கள் தரப்பு வாதத்தை எடுத்து வைக்க வேண்டும். சார் அவங்க அது வக்கீல் தான் இருக்காங்க, அவர் சொல்ல மாட்டாரா? இப்போ சொல்லுவாரு. அதான் இல்லை, இப்போ அட்வொகேட் ஜெனரல் அவங்க என்ன மாதிரியான வாதங்களை இன்னைக்கு வச்சாங்க சார்? இன்றைக்கி அரசு தரப்பில் கோப்பு மட்டும் கொடுத்துட்டாங்க. நாங்கள் உங்களை கோப்பை கொடுக்க சொல்லியிருந்தோம், கோப்பு கொண்டு வந்துருக்கீங்களான்னு கேட்டாங்க. கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு கோப்பை கொடுத்தாங்க. ஆல்ரைட், கோப்பு வந்து விட்டது. நாளை இது விசாரணை. இது தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் பதிலளிக்கக்கூடிய வகையில் எல்லா விவரங்களையும் தெரிந்த ஒரு அதிகாரி நாளை நீதிமன்றத்தில் இருக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டு நாளை மதியம் 2:15 இந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். நீதிமன்றம் என்ன தீர்ப்பு அளிக்கிறது என்று நாம் பொறுத்திருக்கு. பயனாளர் வழக்கறிஞராக இருக்காங்க அப்படின்றதும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போது நம்ம தரப்பு வழக்கறிஞர் திரு ராஜ்குமார் பாண்டியன் இன்றைக்கி பேசும்போது, சார் இந்த ஸ்கீமில் ஊழல்ன்றது தான் எங்களோட கிரீவன்ஸு, இதில் வந்து ஒரு வழக்கறிஞர் ஒருவர் பயனாளியாக இருக்கிறாரு. ஓ அப்படியா, அதையும் கேட்போம், அதுக்கும் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக வாங்க என்று சொல்லிவிட்டார். அவரையும் வர சொல்லுங்கன்றார். ஸோ நீதிமன்றம் விசாரணை நடத்துவோம் என்று நம்ம எதிர்பார்க்குறோம். நாம் தொடர்ந்து இந்த பொதுநல வழக்கே உண்மையான ஏழை துப்புரவு தொழிலாளர்களுக்கு இந்த வாகனம் கிடைத்திருந்தால் நமக்கு பிரச்சனையே இல்லை, இன்னும் சந்தோஷமாக சொல்லுவோம் நம்ம. ஆனால் துப்புரவு தொழிலாளிகளின் பெயரை பயன்படுத்தி இது மோசடி செய்கிறார்கள், வேறு சம்மந்தமில்லாதவர்கள் இதில் பலனடைகிறார்கள்ன்றது தான் நம்மளோட கிரீவன்ஸு. ஸோ நாளை நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கிறது என்பதை பார்ப்போம். சரிங்க சார். இன்னொரு வழக்கு பற்றியே போயிடலாமாங்க சார்? இந்த அரக்கோணம் அந்த தெய்வ செயல் அப்படின்ற ஒரு தொடர்பான வழக்கு இது வந்து நம்ம தொடர்ந்து பேசாமலே தள்ளி போட்டுகிட்டே வந்தோம். நிறையா செய்திகள் இருந்ததுனால பேசாமல் இருந்துட்டு இருந்தோம். எனக்கும் என்னென்னா, அவங்க ஒய்ஃபுன்னு சொல்கிறதுனால அந்த தெய்வ செயலுக்கும் அவருக்கும் குடும்ப பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். இப்போ தான் அடுத்தடுத்த கட்டமாக சிக்கல்கள் வருது. அது என்னென்னா, இது என்ன மேரேஜ் பைத்தியம் மாதிரி ஏகப்பட்ட பெண்களை மேரேஜ் பண்ணி வச்சுருக்காரு. பேர் வேற தெய்வ செயல்னு வச்சிருக்காரு. அவர் செய்ததெல்லாம் தெய்வ செயல் என்று காவல்துறை கருதி அவரை கைது செய்யவில்லை. பேரே தெய்வ செயல், கைது பண்ணால் தெய்வ குத்தம் ஆகிடும். நேற்று ஜாமீன் கொடுத்துருக்காங்கல்ல சார்? சொல்கிறேம்மா, எல்லாத்தையும் சொல்கிறேம்மா. ஃபஸ்ட்டு இந்த இஷ்யூ என்னன்றது பல பேருக்கு புரியலம்மா. இஷ்யூ என்னன்றதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி சம்மந்தப்பட்டவங்ககிட்ட முழுமையாக விசாரித்தேன். இந்த தெய்வ செயல்ன்ற நபர் வந்து திமுக இளைஞர் அணி நிர்வாகி. திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக நிர்வாகி எப்படி என்ன பண்ணுவான்னு தெரியும். காரில் கொடியை கட்டிக்கிட்டு லோக்கலில் கட்ட பஞ்சாயத்து சித்த பஞ்சாயத்துலாம் பண்ணிகிட்டு இருக்கிற ஆள். இந்த பாதிப்புக்கு உள்ளான பெண் கல்லூரி படித்து கொண்டிருக்கிறார். கல்லூரி படிக்கும்போது ரொம்ப இள வயதிலேயே வீட்டில் திருமணம் வைத்து விடுகிறார்கள். ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அந்த பெண். அந்த பெண்ணுக்கும் கணவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த பெண் பிரிந்து பெற்றோரோடு வசித்து வருகிறார். சரி, சும்மா தானே இருக்கேன், எதுக்கு சும்மா இருக்கணும்ட்டு கல்லூரிக்கு படிக்க போகிறார். இளங்கலை படிக்கிறதுக்கு போகிறார். இளங்கலை படிக்க அவங்க வீடு ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவங்க அப்பாவுக்கு வந்து வயிற்றில் ஒரு பெரிய இல்னஸ்ஸு, ஏழ்மையான குடும்பம். இவங்களுக்கு இருந்த ஒரே சொத்து ஒரு சிக்கலில் போய் மாட்டிகிட்டு இருக்கு. கல்லூரிக்கு படிக்க போகும்போது கூட படிக்கிற தோழிக்கிட்ட இந்த மாதிரி எனக்கு எங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கணும், ஒன்றும் கவலைப்படாது, நம்ம ஊரில் தெய்வ செயல் என்று ஒரு தெய்வத்தின் அவதாரம் ஒருவர் இருக்கிறார், அந்த அவதாரத்திடம் நீங்கள் போய் உங்கள் குறைய சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவார் என்று சொன்னதும் இவரும் வந்து அந்த தெய்வ செயலை அணுகின உடனே தெய்வ செயல் வந்து கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி அந்த விஷயத்தை முடிச்சு கொடுத்துறாரு. அது உண்மை.
செஞ்சு கொடுத்ததும் அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணை ஸ்டாக்கிங் பண்ணுறாரு. கல்லூரிக்கு போகிறது, வாசலில் நின்றுட்டுருக்குது கொடி கட்டிக்கிட்டு, கெத்து, நான் உன்னை திருமணம் செய்துக்க விரும்புகிறேன், எனக்கும் என்னோடய மனைவிக்கும் எனக்கும் திருமணம் ஆகிடுச்சு. அந்த பெண் வந்து அந்த முறிந்த திருமணத்துக்கு விவகாரத்தை கேட்டது, இட் இஸ் பெண்டிங் லீகல் ப்ரொசீடிங், ப்ராப்பராக டிவோர்ஸ் ஆகலை. தெய்வ செயலுக்கும் அவர் வந்து இங்கே இந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னோன்னே, சார் உங்களுக்கு 40 வயசு சார், எனக்கு 22 வயசு சார் அப்படின்னு. இல்லை அப்படி இப்படின்ட்டு விடுங்க, அது கண்ட்ராவி கதை, அது காதலுக்கு கண்ணு விடு சொல்லி காலேஜில் போய் தொல்லை பண்ணி, இங்கே போய் தொல்லை பண்ணி, அவங்க வீட்டுக்கே போய் பெற்றோர்கிட்ட எல்லாம் சொல்லி, சார் இப்படியாவது பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லி, சரி அவங்களும் வந்து உதவி செஞ்சுருக்காரு, பெரிய இடத்து பிள்ளையாக இருக்காரு என்று இவர்களுக்கு திருமணம் ஆகிறது. த மேரேஜ் இஸ் வாய்டு, ஆக்சுவலி 2 பேருமே மேரீடு. ஸோ இந்த மேரேஜ் வாய்டு, பட் இட் டிட் ஹேப்பன். திருமணம் ஆனதும் தெய்வ செயல் என்ன செய்கிறார் என்றால், திமுக பிரமுகர்கள் ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக இது வந்து என் மனைவின்னு கூட்டு போய் அறிமுகப்படுத்திடு. இந்த பிள்ளைக்கு ஒன்றுமே புரியல, இந்த ஆள் கட்சியில் இருக்கிறான், நம்மளே இதுக்கு கூட்டு போகிறான் எல்லா இடத்துலையும் என்று சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது. இருந்தாலும் இதை பேசித்தான் ஆக வேண்டும். ஏன்னா மக்கள் வந்து இந்த கான்செப்ட் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். பெண் சபலம் உள்ள அரசியல்வாதிகள் எல்லா கட்சியிலும் இருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். குறிப்பிட்டு நான் யாரை இவர்கள் அவர்கள் என்று சொல்ல விரும்புவதில்லை. எல்லா கட்சியிலையும் இது ஒரு சிலர் காமுகர்கள் எல்லா கட்சியும் இருக்காங்கன்னு தான் சொல்கிறேன், எல்லாருன்னு சொல்லலை, எல்லா கட்சியிலும் இருக்காங்க ஒரு பெர்சன்டேஜ். இந்த அரசியல் தலைவர்களை சில பேர் உதவி கேட்டு வரும் பெண்களிடம் இந்த வம்பு பண்ணுறது, அத்துமீறது இது இயல்பு எல்லா கட்சியிலையும். இது போல இந்த அரசியல் தலைவர்களின் சபலங்களை புரிந்து கொண்டு அவர்களிடம் காரியம் சாதித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது போல திருமணம் செய்து கொண்டு இதையே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கவங்க கட்சிகளில் இருக்காங்க. திமுகவில் இது பிரபலம். நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப டீட்டெயிலாக இதை சொல்ல முடியாது. இந்த அடிப்படையில் தான் தெய்வ செயல் இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் சரிய மனைவி என்று அறிமுகப்படுத்துகிறார். புரியுது. இப்படி இதுதான் நடக்குது. இது நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு உறவினருக்கு உடம்பு சரியில்லை என்று இவங்க இந்த இப்போ பாதிப்பு உள்ளான பெண் மருத்துவமனைக்கு பார்க்குறதுக்கு போகும்போது அங்கே ஒரு பெண் இருக்காங்க. நீ யாருமான்னு கேட்டோன்னே, இந்த மாதிரி நான் தெய்வ செயல் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு என்று சொன்னேன். ஓ நீமா, ஏமா இதே மாதிரி தான்மா என்ன ஒய்ஃப்னு சொல்லிட்டு 2 வருஷமாக வச்சுட்டு இருக்காங்க. அந்த பெண் சொல்கிறார், இப்போ நான் யாரு? அவங்க சட்டபூர்வமான மனைவி இல்லை, இது வேறு ஒரு பெண். அந்த பெண் பேசின வீடியோவும் நம்பர் 1 இல்லை, லைக் 2 பேருமே சட்டபூர்வமான மனைவி இல்லை. நோ, ஓகே. என் பேர் பராமரிக்கா ஆலியா. எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. என்னை ஏமாற்றி தான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணான். அவன் பேர் தெய்வா என்ற தெய்வ செயல் கட்சியில் இருக்கிறான். கட்சியில் டிஎம்கே கட்சியில் இருக்கிறான். என்னை தவிர்த்து இன்னும் பொண்ணும் இருக்குது. அந்த பொண்ணையும் வீட்டில் போய் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறான். நாங்கள் 2 பேர் மட்டும் இல்லை, நாங்கள் 2 பேர் தவிர்த்து இன்னும் 15 பேர் இருக்கிறாங்க. 18 பேர் 14 பேர் இங்கே. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுதான் அவங்க முதல் கொண்டாட்டி. இவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. எங்கள்கிட்ட போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு மூளை வளர்ச்சி இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை இருக்கணும், அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம குழந்தை பெற்று சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போது முன்ஜாமீன் பெற்றிருப்பவர் சட்டபூர்வமான மனைவி கனிமொழி, அவர் பெயர். அவர் சட்டபூர்வமான மனைவி. அது போக இன்னொன்று, 3வது தான் இந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண். இந்த பெண் 2வது பெண்ணிடம் பேசியவுடன் அது என்னம்மா இப்படி வாழ்க்கை பறி கொடுத்துட்ட என்று சொல்லும்போது தான் இது என்ன இப்படி நடக்குது. இதற்கு நடுவே தெய்வ செயல் உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா, குடும்பத்தோடு கொளுத்திடுவேன். இது போக இவங்க ஒரு 3 மாதம், இது டிசம்பரில் நடந்தது, இன்னும் மே மாதம் தானே, ஏதாவது ஏப்ரல்லே பஞ்சாயத்து ஆகிடுச்சு. இந்த 4 மாதத்துக்குள்ளே இந்த பெண் வாஸ் சப்ஜெக்டட் டு ஃபிசிக்கல் டார்ச்சர். டிஸ்கிரைப் பண்ண முடியாத அளவுக்கு ஃபிசிக்கல் டார்ச்சர். ஹீ இஸ் அ சிக் ஃபெல்லோ. அந்த பெண்ணு சொல்லுதில் என்ன வந்து இந்த மாதிரி 20 பெண்கள் இருக்காங்கன்ட்டுலாம் சொல்கிறாங்கல்ல, இது எல்லாமே இதே வேலையை செய்திருக்கிறார். அந்த தொடக்கத்தில் என்ன ரீசனுக்காகன்றது சொன்னேன்ல, இதை ஒரு வேலையாக வச்சுருந்துருக்கார். புரியுதா? எல்லாருக்கும் திருமணம். அந்த பெண் வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பேர், ஒரு 10-15 பேர் இது மாதிரி ஒரு பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம்
ஒதுங்கி அப்போ ஆளை விடு சாமின்ட்டு ஒதுங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னது இந்த பெண்ணை நான் விட மாட்டேன் என்று சொல்லி இந்த பெண் நீதியை நாட முடிவு செய்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார்கள். புகார் அளித்ததும் ஒரு மேல் டிஎஸ்பி அண்ட் அ உமன் இன்ஸ்பெக்டர் 2 போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் அளிக்கிறாங்க. மாற்றி புகார் அளிக்கிறாங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் எந்த தெய்வ செயலாளர் அவர் மேல் நடவடிக்கை எடுத்தால் தெய்வ குத்தமாயிடும், உதயநிதி சாமி ஆடுவார், இளைஞரணியில் இருக்கிறான், ஆளவுடுன்னு ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. பிறகு இவர்கள் பெற்றோரோடு, இந்த பாதிக்கப்பட்ட பெற்றோரோடு போய் நேராக அரக்கோணம் அதிமுக எம்எல்ஏ திரு ரவி அவர்களை அணுகுகிறார். அணுகின உடனே இதுக்கு நடுவில் திஸ் கேர்ள் இது போய் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஏற்கனவே இந்த நம்பர் 2 ஒன்று சொன்னேன்ல, அந்த நம்பர் 2வும் இந்த பொண்ணும் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்ததும் இவன் வீட்டுக்கு போய் நம்பர் 2 போட்டு அடித்து மண்டை உடச்சிட்றான். ரத்த காயம் ஏற்படுகிறது. அந்த பெண்ணு ஏமா அடித்து மண்டை உடச்சிட்டாமா, நான் இனிமேல் வரமாட்டேன், நான் என்ன இதில் இருக்காது என்று சொன்னதும் இந்த பெண்ணு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தது எடுக்கலை. போலீஸ் நேராக ஃபோன் பண்ணி தெய்வ சொல்லிட்டு சொல்லிடுறாங்க, யோ கம்ப்ளைண்ட் வந்துருக்கு அவன் மேலே, என்ன நீ இப்படி சொன்ன உடனே நேராக வீட்டுக்கு போய் இதே அடிக்கிறான். அதுக்கு பிறகு தான் இவங்க அரக்கோணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏவை இவர்கள் அணுகுகிறார்கள். அவர் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிகிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிவிட்டு நேராக போய் டிஜிபிட்ட கம்ப்ளைண்ட் கொடுமான்னு சொன்ன உடனே இன்னொரு தெய்வ பிறவியான திரு சங்கர் ஜிவாலை சந்தித்து இந்த பெண் புகார் அளிக்கிறார். அதற்கு பிறகு உள்ளூர் காவல்துறை இதை விசாரணைக்கு கையில் எடுக்கிறது. அந்த சப்டிவிஷனுக்கு, அரக்கோணம் சப்டிவிஷனுக்கு பொறுப்பான குரூப் 1 டிஎஸ்பியோட பேர் ஜாஃபர் சாதிக். பேரை கேட்டோடனே உங்களுக்கு ஒரு தோணி இருக்கும், கிட்டத்தட்ட அப்படி தான். அப்படின்னா அதுக்காக அந்த வேலையை செய்கிறாருன்ட்டு இல்லை. திமுக தேங்காய் பூ எக்ஸ்போர்ட் பண்ணல, இல்லை அந்த எக்ஸ்போர்ட் இல்லை. திமுக குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் மாவட்ட செயலாளர் போல செயல்படுவாராம். ஜாஃபர் சாதிக் அங்கே இருக்க டிஎஸ்பி, அரக்கோணம் சப்டிவிஷன் டிஎஸ்பி மாவட்ட செயலாளர் போலவே செயல்படுவாராம். உங்களுக்கு ரீசெண்டாக நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எம்ஆர்எஃப் தொழிற்சாலை இங்கே இருக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எம்ஆர்எஃப் தொழிற்சாலையில் ஒப்பந்தம், இந்த ஊதிய ரிவிஷன், வேஜ் ரிவிஷன் நடக்கணும். மார்ச் மாதம் நடந்திருக்க வேண்டிய வேஜ் ரிவிஷன் நடைபெறவில்லை. இவர் அந்த தொழிலாளர்கள் பிரச்சனைக்காக போலான்ட்டு ஒரு அரக்கோணம் எம்எல்ஏ ரவி அண்ணா தொழிற்சங்கம் சார்பாக அந்த தொழிலாளர்களை சந்திக்கலான்னு போகும்போது வம்படியாக பிடிச்சி கேஸ் போய், அதாவது என்னென்னா இவர் அந்த தொழிலாளிகளை பார்க்கறதுக்கு போகும்போது பணியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் இவர் அஷ்டாராம் அப்படின்னு சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி ஒரு எஃப்ஐஆரை போடுறாங்க ரவி மேலே எம்எல்ஏ மேலே. நடுவில் எடப்பாடி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார். எனக்கு நான் அந்த இன்சிடெண்ட்டை பார்க்கல. எடப்பாடி இது மாதிரி பழிவாங்க நடவடிக்கைலாம் வச்சுக்கூடாது நீங்கள் அப்படின்னு, தொழிற்சங்க வேலைக்கு போகிற ஆள் மேலே நீ எஃப்ஐஆர் போடுறேன்னு ஒரு கண்டிஷன் இருந்தார். தொழிற்சங்கத்துக்கு போகிறது எதுக்கு எஃப்ஐஆர்னு இப்போ இது விசாரிக்கவும் தான் தெரியுது. அந்த டிஎஸ்பிக்கு இங்கேருந்து நீ பிரச்சனை பண்ணுறியா, அதுவும் இளைஞரணி, திமுக காரன் மேலே கேஸ் போட்டால் கூட பரவாயில்ல, இளைஞரணி சேர்ந்தவன் மேலே நீ எப்படி வழக்கு தொடரலாம் என்று போட்டு வம்படியாக கேஸ் போட்டிருக்காங்க எம்எல்ஏ மேலே. இப்போ இந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தான் இப்படி ஒரு கேஸ் போட்டிருக்காங்களா? இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்குது. கட்சி அப்படிப்பட்ட கட்சி கிடையாது சார். உடனே 25 லட்ச ரூபா கொடுக்குற கட்சி ஆச்சு சார். இது முடிந்ததும் அந்த பெண்ணு போய் டிஜிபிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு. டிஜிபிட்ட அந்த பெண்ணு தன்னோட புகாரில் என்ன சொல்லியிருக்கோ அதோட அந்த இன்க்ரீடியன்ஸே இல்லாமல் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு 10 நாளைக்கு 30 நாளோ என்னமோ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு 10 நாள் இந்த பெண்ணுக்கு புகார்தாரருக்கு காப்பி கொடுக்கணும்ல, எஃப்ஐஆர் கொடுக்கல. அப்புறம் இந்த பெண்ணுகிட்ட கூப்பிட்டு இந்த டிஜிபி ஆஃபீஸ்க்குலாம் டிஜிபி ஆஃபீஸ்க்கு எம்எல்ஏலாம் தலையிடான்னு சொன்னோன்னு கூப்பிட்டு எஃப்ஐஆர் கொடுத்தா அந்த பொண்ணு எஃப்ஐஆர் வாங்கி பார்த்துட்டு இல்லை நான் சொன்ன புகார் எதுவுமே இல்லை. அது தைரியமான பிள்ளை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி விக்டிம்ஸ் வந்தால் தான் இவனுங்களை மாதிரி ஆளுங்களோட ஆட்டத்தை ஒழிக்க முடியும். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு முகத்தை எல்லாம் மறைச்சிக்கிட்டு தான் தொலைக்காட்சியில் பேட்டி அளிக்குதுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நடந்த உடனே திமுக ஐடிவிங்க அந்த பொண்ணு ஃபோட்டோலாம் ரிலீஸ் பண்ணுறாங்கம்மா, நான் பார்க்கல. பார்த்தவங்க சொன்னாங்க. நானும் அதை எக்ஸ்தலத்தில் பண்ணியிருந்தேன். நான் போலீஸுக்கு ஒரு ஆதாரம் கொடுக்குறேன். அது டிஎம்கேல இருக்க ஐடிவிங்களா ராகுலா. எவ்வளவு கேவலமான கட்சி இந்த கட்சி என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் நடவடிக்கைகளுக்கெல்லாம் கூட பரவாயில்லடா, பொண்ணோட ஐடென்டிட்டி, விக்டிம் ஐடென்டிட்டி பேரை கூட சொல்லக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுதுப்பா.
ஐடென்டி இப்படி ரிவீல் பண்ணி ஏதோ அந்த பொண்ணு வம்புக்கு வந்து பிரச்சனை பண்ணியிருந்தா கூட அதோட பரவாயில்ல. பிரச்சனைக்கு பண்ணுதுமா, காயத்தை காட்டுதுமா, உடம்பு பூரா காயமா, என்னால சொல்ல முடியலமா. இல்ல சார், தெய்வ செயலுக்கு வந்து வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக ஹாரஸ்மெண்ட்னு கொடுக்கல. எக்ஸாக்டா இவர் இவ்வளோ சீப்பா தான் நடந்துட்டு இருக்காரு. அத்தனை பெண்களை வந்து இவ்வளோ மோசமா நடத்தி இருக்காரு. சார் அந்த பொண்ணு காயத்தை சைக்கோமாவன். அதான் இந்த சமுதாயத்தின் கரெக்டான கட்சியில் போய் சேர்ந்துருக்கான் பாத்தீங்களா. இது முடியுது, இந்த பெண்ணு இந்த ஐடென்டிட்டியில் ரிவீல் பண்ணுறாங்க. அதான் நான் ஜாஃபர் சாதிக்குன்னு சொன்னேன்ல, கைதே பண்ணல. நேற்று கோடைக்கால உயர்நீதிமன்ற அமர்வில் நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அரசு தரப்பு வழக்கறிஞர், நீங்கள் பெண்களுக்கு நீதி தேடி தருபவர் தானே, அரசு தரப்பு வழக்கறிஞர் எந்திரிச்சு கடும் ஆட்சேபம் தெரிவித்திருக்க வேண்டுமா இல்லையா? ஆமாம். நேற்று நான் வேறு ஒரு வழக்குக்காக பெயில் கோர்ட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அரசு தரப்பு வழக்கறிஞர் எந்திரிச்சு எதுவுமே பண்ணல. என்னென்ன செக்ஷன் அப்படின்னு வரிசையாக படிக்கிறார். இந்தந்த செக்ஷன், கெட்ட வார்த்தையில் திட்டினது, கொலை மிரட்டல் விடுறது, இந்தந்த செக்ஷன். ஜட்ஜு ஜாமீனில் விட்டுட்டார். உங்கள் ரெண்டு பேர் மேலே போட்ட கேஸ் என்ன கேஸு? லேண்ட் கிராபிங். லேண்ட் கிராப் செல்லு போட்டதுமா? உங்கள் மேலே என்னம்மா கேஸ்? லேண்ட் கிராப்பா பண்ணீங்க நீங்கள்? அவங்களே பரவாயில்ல. எதுக்கு? அதான் எனக்கும் அப்போ போகும்போது ரொம்ப அவமானமா இருக்கும். என்னடா நம்மள லேண்ட் கிராபிங்ல போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு வந்து அந்த சிஎம்டிஏ கேஸ் வந்து 420 அதில் போட்டாங்க. சிஎம்டிஏ கேஸு டாக்குமெண்ட் ஃபோர்ஜுடுன்றதுப்பா. லேண்ட் கிராப்பில் உங்கள் மேலே போட்ட கேஸே என்னன்னு தெரியல, கன்விக்ஷன் கொடுக்க சொல்கிறேன். உங்கள் 2 பேர் மேலே போட்ட கேஸ் என்னன்னா, வாராகி பற்றி நீங்கள் பேசியதற்காக போடப்பட்ட வழக்கு. எத்தனை நாள் கண்டிஷன் உங்களுக்கு? 35 நாளைக்கு மேல போட்டோம் கண்டிஷன். தினமும் கையெழுத்து போடணும் கமிஷன் ஆஃபீஸ். சாட்டர்டே சண்டே கூட விடாம போட்டோம். லீவு இன்னும் கண்டிஷன் முடியல. கரெக்டா? நேற்று முன்ஜாமீனில் விட்ட நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் எந்த கண்டிஷனில் உங்களுக்கு? அதான் அப்படி ரொம்ப வழக்கு, ரொம்ப சாதாரணமாக வழக்கு போட்டு வச்சுருக்காங்க. குறைஞ்சது போய் போலீஸ் ஸ்டேஷனில் கண்டிஷன் இம்போஸ் பண்ண வேண்டாம்? ஒரு 10 நாள் சைன் பண்ணுங்க சார். இப்போது வாதம் பிரதிவாதங்களின் அடிப்படையில் தான் வந்து நீதிபதி நம்மளுக்கு நீதி சொல்ல முடியும். ஓகேவா? ஹென்றி டிஃபென்ஸ் சொன்னார்ல, இந்த மாதிரி குற்றவாளிகளை தெளிவாக அவங்களோட குற்றங்களை சொல்லி அவங்களுக்கு நீதி வாங்கி தரணும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு. அரசு வழக்கறிஞர் அமைதியாக இருக்கார். இன்னொன்று, பாதிக்கப்பட்ட பெண் சார்பாக இதுக்கு இடையீட்டு மனு தாக்கல் செய்கிறாங்க. பாதிக்கப்பட்ட பெண் சார்பாக இதுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்றும் வாதம் வைக்கப்படுகிறது. எந்த கண்டிஷன் இல்லைப்பா? காவல்துறை அழைக்கும் போது நேரில் சென்று ஆஜராக வேண்டும். அதே நீதிமன்றத்தில் நேற்று இன்னொரு வழக்கு வருகிறது. நம்ம வீட்டில் தாக்குதல் நடத்திய திருமதி வாணிஸ்ரீ அவர்களோட முன்ஜாமீன் மனு. அரசு வழக்கறிஞர் அந்த போட்ட செக்ஷனை மட்டும் ஃபஸ்ட்டு கம்முன்னு நிற்கிறார். நம் சார்பாக இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த மாதிரி வீட்டில் தனியாக இருந்த 70 வயது ஒரு பெண்மணி தனியாக இருக்கும்போது கதவை உடைச்சு உள்ள சாக்கடையும் மலத்தையும் வீசுகிறாங்கன்னு நமது வழக்கறிஞர் ராஜ்குமார் பாண்டியன் எடுத்து நீதிபதி முன்பு சொல்கிறார். சம்பவம் நடந்து எத்தனை நாள் ஆகிறது? 24/3 ஜாமீன் வழங்கப்பட்டு விடுது. 2 வாரம் சிபிசிஐடியில் கையெழுத்து போடணும். குறைஞ்சது இதுக்காவது கையெழுத்து. தெய்வ செயலுக்கு எதுவுமே இல்லை. நம்மளுக்குலாம் அன்டில் ஃபர்தர் ஆர்டர். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அன்டில் ஃபர்தர் ஆர்டர். நீங்கள் பேசுனது யூடியூப்பில் ஒரு கேஸை, இன்வெஸ்டிகேஷனில் இருக்க கேஸை பற்றி நீங்கள் பேசிட்டீங்கன்றதுக்காக 45 நாள் இன்னும் லியோ கையெழுத்து போட்டுருக்காரு. இல்லை, எனக்கு வந்து அப்போ நீதித்துறை மேலே எப்படி நம்பிக்கை ஒன்று கொச்சி எழுதுல. இப்போது இன்னைக்கு விமர்சனங்கள் எழுகின்றன. ஆமாம். இன்னைக்கு நேற்று அந்த 6 மணி வரைக்கும் அந்த வழக்கை விசாரித்ததுக்கு நீங்கள் அந்த 2 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மீது என்ன மாதிரி விதமான விமர்சனங்களை திமுகவினர் வைக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம். இந்த நீதிபதி இந்த 2 பேருக்கும், தெய்வ செயலுக்கும் வாணிஸ்ரீக்கும் ஜாமீன் வழங்கிய இந்த நீதிபதி அச்சரப்பாக்கம் 2006 அச்சரப்பாக்கம் திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ சங்கரவல்லியின் மகன். அப்போது இயல்பா இதுவும் பேசும் பொருள் ஆகுமா இல்லையா? அதனால தானே அவங்க பேசுகிறோம். ஆமாம். ஒரு விமன் ஹராஸ்மெண்ட்டு, ஒரு கோர்ட்டு இதை ஒரு எப்படி இந்த விக்டிமுக்கு நம்பிக்கை வரும்? இப்போ ஜாமீன் கொடுத்துட்டீங்க, ஒண்ணுமே அவருக்கு கண்டிஷன் எப்படி மிரட்டுவாரு? மிரட்ட மாட்டேனா? பாவம் அந்த பொண்ணு. ஒரு சிஸ்டமே ஒரு பெண்ணுக்கு எதிராக இயங்குது. அதுவும் அவளோட பிரச்சனை மட்டும் கிடையாது, அத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு தான் அவ இறங்கி. இதை நீதிமன்றம் விரிவாக விசாரித்து குறைந்தபட்சம் போய் டெய்லி போய் போலீஸ் ஸ்டேஷன் காலையில சாயங்காலம் கையெழுத்து போடு. குறைஞ்சது இது ஒரு தண்டனையா இருக்கும்லப்பா.
இன்றைக்கி திமுக கொடி இன்னொன்று இது இந்த புகார் கொடுத்து கிட்டத்தட்ட 1 மாத இடைவெளி 20 நாள் இடைவெளி எஃப்ஐஆர் போட்டதுலேருந்து இது வரைக்கும் ஒரு மாத இடைவெளி இருக்குன்னு வச்சுங்க. 1 மாதமாக போலீஸ் அரெஸ்ட் பண்ணல, கவனிச்சிங்களா? இதே போல் சம்பவம் நடந்து 2 மாதம் ஆகுது, வாணிஸ்ரீயை சிபிசிஐடி அரெஸ்ட் பண்ணல, கவனிச்சிங்களா? சென்னையில் தான் இருந்துச்சு வாணிஸ்ரீ. இப்போ சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது தெரியுதா உங்களுக்கு? இவங்கள போலீஸ் தேடாது, கைது செய்யாது, கண்டிஷனில் பெயிலில் கூட கையெழுத்து போட சொல்லாது. குற்றவாளிகள் நம்மை கைது செய்ய மாட்டார்கள்னு திமிரோடு குற்றம் செய்கிறார்கள். தெய்வ செயல் நிறைய அவதாரம், நிறைய மீண்டும் மீண்டும் நிறைய பேர் வரதுக்கு தானே வாய்ப்பு இருக்கு. எனக்கு எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம், நம்ம வீட்டில் வந்து இந்த சாக்கடையும் மலத்தையும் ஊற்றின விஷயத்தை இந்தியாவே பார்த்துச்சு. எதிர்க்கட்சி தலைவர் சட்டப்பேரவையிலேயே 4 முறை இதை பற்றி பேசியிருக்கிறார். ஒரே ஒருவர் கூட இதில் சிறை செல்லவில்லை, கவனிச்சிங்களா? நீங்கள் ஒருவர் சிறை செய்யலை. இவ்வளோ மோசமான ஒரு கூட்டத்துக்கு ஒருவர் சிறை செய்யலை, கவனிச்சிங்களா? முதல்ல 5 பேரை அரெஸ்ட் பண்ணி பெயிலபிள் செக்ஷனில் போடுறாங்க. ஸ்டாலினின் கீழ் காவல்துறை எப்படி உளுத்து போய் இருக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியுதா? சிஎம் இந்த மாதிரி விஷயத்தை கூப்பிட்டு கேள்வி கேட்பாருன்ற அச்சம் இந்த காவல்துறை அதிகாரிகள் இருந்துச்சுன்னா அதை செய்வாங்களா? சிஎம் வந்து உண்மையிலேயே தெய்வ செயலை காப்பாற்றுன்னு சிஎம் சொல்லியிருப்பாரப்பா? சொல்லியிருக்க மாட்டார். அந்த சிஸ்டம் வந்து திமுகவுக்காக வேலை செய்யுது, புரியுதா? அப்போது காவல்துறை அதிகாரிகளுக்கு முதல்வரோட கவனத்துக்கு போச்சுன்னா நம்ம சட்டையை கட்டுவான்ற அச்சம் இருந்தால் இதை செய்வானா போலீஸு? இந்த டிஎஸ்பி செய்வானா இதை? குரூப் 1 ஆஃபீஸர் தானே, கூப்பிட்டு விசாரிச்சா என்ன உண்மைன்னு தெரியும். அந்த பொண்ணுக்கிட்டே போய் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கின்ற பெண் அந்த டீட்டெயில் கொடு, அவனை பிடிங்கி அரெஸ்ட் பண்ணி அவன் ஃபோனை வாங்கி ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷன் பண்ணாதானேயா தெரியும். அவனை சுத்த விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. இப்போ அரெஸ்ட்டும் பண்ணல, எவிடன்ஸ் எப்படி எடுப்பீங்க? வாணிஸ்ரீயை சிபிசிஐடி அரெஸ்ட் பண்ணல, வாணிஸ்ரீயை கஸ்டடியில் எடுத்திருந்தா தானே புத்தனேசன் சொல்லி உள்ளே போனதா, செல்வ பிறந்தைக்கு இதில் என்ன ரோல், சேர் பாபுக்கு இதில் என்ன ரோல், குளத்தூர் தண்டராஜுக்கு இதில் என்ன ரோல்ன்றது கஸ்டடி எடுத்தால் தானே தெரியும். வேடிக்கை பார்க்குறீங்க. எப்படி இந்த சிஸ்டம் வேலை செய்ய தெரியுதா? இதுதான் ஸ்டாலின் அரசின் கீழ் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு. இப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லாத பொம்மை முதல்வர் ஆட்சி நடத்தினால் என்ன ஆகும் என்பதற்கு இந்த வழக்குகள் எல்லாம் உதாரணம். கூடுதலாக சேர்த்து ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இன்றைக்கி அந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடியில் உயிரிழந்தவர்களின் 9வது ஆண்டு விழா, ஆண்டு நினைவு தினம். இதை சொல்லி டிஎம்கே ஐடி விங்கில் கொடூரன் பழனிசாமி அப்படின்னு இந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டுக்கு போட்டுட்ருக்காங்க. சரி, அவர் கொடூரன்பா, அவர் பண்ண தப்புப்பா, டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னது தப்புப்பா, அவர் ஆட்சியில் இது நடந்துச்சு, அவர் பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் அதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு பதவி உயர்வு கொடுக்குற நீங்கள் எவ்வளோ கொடூரமானவங்க? அதை சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு நீங்கள் இதை சொல்கிறீங்களா? நீங்கள் எவ்வளவு கொடூரமானவங்க? அப்போ இவரோட முதல்வர்கிட்டையே அந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டுக்கு காரணமான அதிகாரிக்கு பதவி உயர்வு வாங்குற கோப்பில் கையெழுத்து வாங்குறாங்கன்னா இந்த அதிகாரி எந்த அளவுக்கு இந்த அளவு பொம்மையாக நினைக்கிறாங்கன்னு தெரியுதா? ஜெயலலிதா வாங்குவீங்களா? அப்படி கருணாநிதி கையெழுத்து வாங்க முடியும், பழனிசாமி கையெழுத்து வாங்க முடியுமா? நீங்கள் என்ன தம்பி இதே அப்படின்னுவார். யார் இந்த பேர் கேள்விப்பட்ட மாதிரி சார் அந்த ஸ்டெர்லைட் தூக்கிட்டு போயானவர். இப்படித்தான் ஒரு மன்னன் ஆட்சி செய்ய வேண்டும், இப்படித்தான் ஒரு ஆட்சி நடக்க வேண்டும். எதை நீட்டினாலும் கையெழுத்து போடும் பொம்மையிடம் 8 கோடி மக்களின் தலையெழுத்து இருந்துச்சுன்னா அது அந்த மாநிலத்துக்கே ஆபத்து என்பதை மக்கள் உணர வேண்டும். இது சின்ன விஷயம் கிடையாது. ஒரு எதிர்க்கட்சி வந்து அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்களா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில், மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சுல்ல, அதுக்கு அனுமதியை மறுத்து இந்த டிஎஸ்பி ஜாஃபர் சாதிக்கு அனுமதி மறுத்து அவங்கள பேச விடாமல் மைக் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்க ஆட்களை தட்டிட்டார். எம்எல்ஏ வளர்மதி மைக்கில் என்ன ஒரு பைப் வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. எப்படி பண்ணுறாங்க பாரு. ஒரு பிரதான எதிர்க்கட்சி வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்துருக்கு, அவனை ஜாமீனில் ஓட விட்றீங்கன்னா என்ன போலீஸ் இவங்க? எப்படி இப்போது இந்த பெண்ணு பேசுனதெல்லாம் பார்த்துட்டோம்யா, போய் அது புகார் கொடுக்குது, அது கொடுக்குற ஆதாரத்தை தூக்கி நீங்கள் இதில் ஐடி விங்கிட்ட கொடுத்து வெளியில் விட்றீங்க. எந்த பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளிக்க முன் வருவார்? இதே தான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குலையும் நடந்துச்சு. பெண் தான் வந்து அந்த தகவல்களை கொடுத்தாங்கன்னு இவர் சொன்னார், அவர் சபீர், நியூஸ் மினிட் சபீர். சார் ஆக்சுவலாக உங்களுக்கு அவர் பேரை சொல்லல, ஒரு தனியார் நிறுவனம் தான் சொன்னார். நம்ம சார் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸு, அண்ணா நகர், அரக்கோணம் எல்லாமே சேம் பேட்டர்ன். இது ஒரு சீரியஸ் தெரியுதா? இதில் எல்லாருமே காவல்துறை குற்றவாளிகளை பாதுகாக்கிறார்கள் என்பது தெரிகிறதா? எல்லாம் ஒரே பேட்டர்ன், ஐடென்டிட்டி வெளியிடுறாங்க. இப்படி அசிங்கப்பட்டாதான் எப்படிப்பா ஒரு பேரை சொல்லக்கூடாதியா? பேரை சொன்ன அஃபென்ஸியா? செக்ஷுவல் அஃபென்சஸில் விக்டிம் பேரை வந்து இந்த ஷோவில் நான் இப்போ அந்த பொண்ணு பேரை சொன்னேன்னா அஃபென்ஸ். எவிடன்ஸை ரிலீஸ் பண்ணுறீங்க. எப்படி காவல்துறை ஈரல் அழுகிவிட்டது என்பது தெரிகிறதா? இப்போ இந்த 2 பெண்கள் நாங்கள் வேற மனைவிகள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்திருக்கு இல்லையா, ஃபேஸை ரிவீல் பண்ணி அந்த வீடியோ சொல்கிறீங்களா?
அந்த இப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணு பேசிட்டு இருக்குல்ல, அதோட ஒரிஜினல் ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது கொடுத்த ஆதாரத்தை இன்னைக்கு ரிலீஸ் 2 பண்ணிட்டாங்க. மனைவிகள் அது வந்திருக்காங்களே, வந்திருக்கு. அது இல்ல, அது யாரு? இது வந்து இந்த சம்பவம் வெளிவந்த உடனே அவர்களும் பேசுகிறார்கள். அந்த பொண்ணை தான் அடிச்சு மண்டையை உடச்சிட்டான். இதே வேலையாக வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்காம்மா. புரியுதுங்களா? இது இவனுக்கு தொழில். புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். அப்போ நிறைய மற்ற அமைச்சர்கள் இதுல இருக்கலாம், எம்எல்ஏக்கள் இதுல பங்கு இருக்கலாம். அப்போ அதை காவல்துறை விசாரிக்க வேண்டுமா வேண்டாமா? ஏன் விசாரிக்காமல் தவிர்க்கிறார்கள்னு தெரியுதா? அதை மூடி மறைக்கிறதுக்கான வேலைகள் போச்சுன்னா எங்க போய் முடியும்னு போலீஸுக்கு தெரியும். நிறைய சார்கள் இருக்காங்க உள்ள. சார்கள் இருக்காங்க. தெய்வ செயலை கூட்டு யார் யார் வீட்டுக்கு உங்க மனைவியை, உங்களுக்கு மொத்தம் இத்தனை மனைவி இருக்கு, இந்த மனைவியை யார் யார் வீட்டுக்கெல்லாம் கூட்டு போய் எந்தெந்த பேர் யார் யார்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அது கேட்டாலே முடிஞ்சு போச்சா? ஃபர்ஸ்ட் எது கூட்டு போய் அறிமுகப்படுத்துற? அன்பில் மகேஷ் பிஏ கிட்ட கூட்டு போய் இதை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு? அவரே அன்பில் மகேஷோட டிரைவரா தெய்வ செயல். எதுக்கு என்ன தேவை இருக்கு சொல்லு? எது கூட்டு போற? நீ கட்சிக்காரன், நீ போ. இப்போ இதெல்லாம் விசாரிக்கணும்ல, எல்லாம் ஸ்டேட்மெண்ட் போடணும்ல. ஏன் இப்போ மூடி மறைச்சு அவனை ஜாமீனில் விட்டாங்க தெரியுதா? அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சின்னு எதிர்கட்சி வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்து பண்ணும்போதே போலீஸ் இப்படி செயல்படுதுன்னா இவனுங்கெல்லாம் சட்டை கட்டி ஓட விடணுமா? நான் சொல்கிறேன் இந்த போலீஸை. அவர் ரவியும் விடமாட்டார். வந்த உடனே இந்த ஜாஃபர் சாதி எங்கே இருந்தாலும் இந்த சட்டை கட்டாமல் விடமாட்டார். இந்த விஷயத்தை கையில் எடுத்ததாக எஃப்ஐஆர் போடுறியா நீ? பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கொடுத்த புகாரில் எஃப்ஐஆர் போட்டுன்னா அதில் போட்டு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. தொழிற்சங்கத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு போனால் போலீஸ் அடிச்சார்னு எஃப்ஐஆர். ஏற்கனவே வந்து திமுக அரசு இந்த பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாமே இப்போ நாடகம் தானே சார், புரிஞ்சுக்க முடியும். அது கொடுத்த கதையை தான் நம்ம விரிவாக பேசிட்டோமே. சின்னவர் அவரது மனக்கவலையும் மனக்குமுறலும் வெளியே வந்தால் தெரிந்துவிடுமே என்று வீட்டை விட்டு வெளியே வருவதே இல்லை. நேற்று மட்டும் ஒரே ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கார் சின்னவர். அதில் ஒரு சுவையான கதை இருக்கிறது, அதை சொல்லி விடுகிறேன். நேற்றைக்கு முன்தினம் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் வீட்டில் இலவச லேப்டாப் தொடர்பாக ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திற்கு சூப்பர் சிஎம் உதயச்சந்திரன் அவர்கள் செல்லவில்லை என்பதை நாம் குறிப்பிட்டு காட்டியிருந்தோம். ஏனென்றால் அவர் சூப்பர் சிஎம். வடசென்னை வளர்ச்சி திட்டம் தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்துக்கு சூப்பர் சிஎம் சென்றிருக்கிறார். ஆனால் அந்த துறைக்கு பொறுப்பான சேகர் பாபுவுக்கு அழைப்பே இல்லை. அண்ணா வந்து காண்டா இருப்பாரு, கோவத்தின் உச்சிக்கு சென்றிருப்பாரு. உச்சிக்கு சென்று என்ன செய்தார் என்பதுதான் முக்கியம். என்ன செய்தார்? என்ன எப்படி நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, எட்ரா வண்டியை நேராக சின்னவர் வீட்டுக்கு போவோன்னு போய் வடசென்னை வளர்ச்சி திட்டம் சார்பாக ஒரு மைதானம் அமைப்பதற்காக சிஎம்டிஏ சார்பில் காசோலை. அந்த செக்கு டேட்டு பார்த்தா 10 மார்ச் 2025. அதை ஏன் இவ்வளோ லேட்டாக கொண்டு வந்து கொடுக்குறேன்? 2 மாதம் கழிச்சு செக் பாருங்கள், ஃபோட்டோ. ஏன் என்னாச்சு? என்னை விட்டுட்டீங்கல்ல, எப்படியாவது வந்து நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் பாரு. இல்லை, ஏன் செக் லேட் பழசா? அப்படி ஒரு பிளானே இல்லைம்மா. இதெல்லாம் வந்து நேராக போய் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைம்மா. சிஎம்டிஏ சார்பாக ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு ஒரு செக் கொடுக்குறீங்கன்னா பக்கத்து ரூம் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு லெட்டர் கவரிங் லெட்டர் வச்சு அனுப்பிச்சா முடிஞ்சு போச்சு. அது மந்திரி நேராக போய் கொடுக்கணுமா? இன்னொன்று ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி கொடுத்த போதாங்க. என்ன விட்டுட்டு கூட்டம் போட்டுட்டாங்க. ஓ, சின்னவர் என் மீது கோபத்தில் இருக்கிறார் போல இருக்கிறது. போய் கொடுப்போம். அவரும் அவரோட கோட்டாக்கு ஒரு ஆளை பார்க்கணும் ஒரு நாளைக்கு. ஆமாம், டேலி ஆகி விட்டது. ஆமாம், 2 ஃபோட்டோ வந்துருச்சா, 2 ட்வீட் போட்ட மாதிரியாச்சா. இப்போ சிஎம் எப்படி இருக்காரு? யார்ட்டையும் பேசுறதில்ல. துணை முதல்வர் தினேஷ்கிட்டே பேசுறது இல்லையா. அண்ணி கட்டத்தை பார்த்து கொண்டு பில்லி சூனியா என்று இறங்கி விட்டார்கள். சின்னவர் சோகத்தில் ஆழ்ந்து விட்டார். இப்போ எலெக்ஷன் அவருக்கு யார் பார்க்குறது? மாப்பிள்ளை சார் மகிழ்ச்சியில் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார். மாப்பிள்ளை சார் சந்தோஷமாக இருக்கார். என்னை விரட்டி விட்டீங்கல்ல, என்ன கேட்டேன்? ஒரு ராஜ்யசபா சீட்டு இப்போ கூட ஒன்றும் லேட் ஆகல. ஜூலை மாதம் 4 வேகன்சி வருது இல்லை, கொடுங்க ஒன்று. குடும்பத்துக்கே எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க. அவர் குடும்பம் இல்லையா அப்போ? யார்? அதுதான் அவரும் கேட்கிறார். நான் குடும்பம் இல்லையா? கொடுங்க, கொடுத்தா எலெக்ஷன் ஒர்க்கு பார்க்குறேன். இதில் பொறியில் மாட்டிக்கொண்ட எலி எப்படி துடிக்கும்? இந்த இடி இந்த சர்ச்சையெல்லாம் நடக்கும்போது
சில அதிகாரிகள் பொறியில் மாட்டிக்கொண்ட எலி போல் துடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏற்கனவே நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் கைதாகி ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் இருக்கும்போது உதயநிதி போனப்போ கூட யார் போனார்னு பார்த்தோம். அங்கே அந்த போலீஸ் எல்லாத்தையும் ப்ரிவெண்ட் பண்ணுவாங்க. உதயநிதியை கூப்பிட்டு ஆகாஷ் பாஸ்கரையும் இவர் விக்ரம் ஜூஜுவும் உள்ளே கூட்டு போவார். பார்த்தீங்களா? ஆமா ஆமா, அந்த நேத்து நம்ம வீடியோ இவங்க போட்டோம். போட்டிருந்தோம். அதில் வர கூட்டு போகிறாரு, பார்த்துருப்பீங்க. இவர் இந்த ஜூஜு சின்னவர் கூடவே இருக்காரு என்று சொன்னதும் ஜூஜு காட்டுறவர் அவர். ஓகேவா? அதிகாரிகிட்ட தான் சின்னவர்கிட்ட நெருங்கணும்னு வருவாங்க. இல்லை ஒரு சேனல் ரத்தீஷ் எல்லா நேரத்துலையும் ஃபோன் எடுக்க மாட்டார், அதையும் சொல்லிடுறேன். ஸோ அவர் ஃபோன் எடுக்கலைன்னா கூட இருக்கிறது வேறு யார்? ஆகாஷ் பாஸ்கரன், அது ஒரு சேனலு, ஜூஜு ஒரு சேனலு. இப்படி எடுக்கும்போது ஜூஜு சின்னவருக்கு நெருக்கம்னு சொன்ன உடனே இந்த அதிகாரிகள்லாம், இந்த எல்லா அதிகாரியும் லஞ்சம் வாங்குறாங்க தெரியும்ல, அந்த பெரும்பாலான அதிகாரிங்க. அந்த லஞ்ச பணத்தை வீட்டில் அடிக்க வைக்க முடியுமா உங்களால்? முடியாது. எங்கே கொடுத்து வைக்கிறது? நம்பிக்கையான ஆள் வேணும். ஒரு பிஸ்னஸ் மேனு, இல்லை வேற இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி தெரிஞ்சவங்க, ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க. ஜூஜு ஒரு தொழிலதிபர் அல்லவா? ஸோ ஜூஜுக்கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்க. ஒரு 20 IAS IPS ஆஃபீஸர் கோடிக்கணக்கான ரூபாய்களை ஜூஜுவிடம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு 3 IPS ஆஃபீஸரோட பேர் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பலருக்கு வந்து ஜூஜு இந்த மாதிரி இன்னொன்று கொடுத்துட்டு ஒரு 6 மாதம் முன்னாடி கேட்டிருக்காங்க, துட்டை திருப்பி கொடுப்பான்னு. உதயனா கூட இருக்கு, நீ என்ன துட்டை திருப்பி கேட்குறேன்னு இவன் மிரட்டுறானா அதிகாரிகளை. எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? முடியாது. இன்னும் உதயநிதி கூட இருக்காது, என்ன பண்ண முடியும்? நமக்கு தெரிந்து 3 IPS அதிகாரிகளின் பெயர்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னொன்று 3 பேருமே வீணாக போனவங்க, வலுவாக மாட்டிட்டு சந்தோஷமாக இருக்குது, துட்டு போச்சு. செல்வநாகரத்னம், வருண்குமார், வந்திதா பாண்டே. யாருன்னு தெரியல? தெரியும். டெல்லிக்கு போயிட்டாங்க. இப்போ டெல்லிக்கு போயிட்டாங்க. டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க? புதுக்கோட்டை. மணல் மும்மூர்த்திகளின் தலைமையிடம் எது? புதுக்கோட்டை தான். கரிகாலன் புதுக்கோட்டை, ராமச்சந்திரன் புதுக்கோட்டை, ரத்தினம் புதுக்கோட்டை. எவ்வளோ கேஷ் ஜென்ரேட் ஆகிருக்கும் சென்னையில் இருக்க. எனக்கே அவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆஃபர் பண்ணாங்களே, உள்ளூரில் எஸ்பியாக இருக்கவங்களுக்கு எவ்வளோ பணம் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ மணல் வாட்சா மாறிடுச்சா? அந்த துட்டெல்லாம் வாங்கி இவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க பணத்தை வாங்கி இவன் வாட்ச் வாங்கிட்டு சுற்றிட்டு இருக்கான். இப்போ கேட்கணும்ல, என்னையா வாட்சா வாங்கிட்டு இருக்க, படத்தை பத்திரமா வச்சிருக்கியா அப்படின்னு முதல்ல கேட்டிருக்கணும்ல. இதையே சொல்லியிருப்பான், மொத்தமாக வாட்சில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னைக்கு இருந்தாலும் வாட்சை வச்சு துட்டை கொடுத்துட்றேன். 3 பேரும் வருண் ஒய்ஃபும் அடிச்சு நவுத்துறாங்கன்றது எனக்கு அப்போவே தெரியும். எல்லாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சு. ஒரு நடுவில் ஒரு 8 months 9 months இருக்கும், 8 months 9 months இருக்கும். என்டையர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸை மாற்றினாங்க, வருணே ஒரு ஒய்ஃபையும் மாற்றலை. அவ்வளவு செல்வாக்கு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு தம்பதியர் 2 பேரும் சேர்ந்து ஒரு 40 கோடி ரூபா விட்டுருப்பாங்களாம். சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கே போய் கேட்பீங்கப்பா? வருண் இவர்களோடலாம் பழக்கம் ஏற்படுது அல்லவா, இவர்களில் நம்ம ஒருவரனே வருண் நினச்சிக்க ஆரம்பிச்சிட்டார். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ அதிகாரி, புரியுதா? உன்ன மாதிரி 100 பேர் வருவான், அங்கே பவரில் இருக்கும். இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, இவங்க கூட பழகிறது மூலமாக நம்ம இவங்க சர்க்கிளில் உடனே கட்சிக்காரராகவே மாறி கட்சிக்காரராகவே சிந்திக்கிறது. ஒரு ஜோதியில் ஐக்கியமாயிட்டு அப்படியே சிந்திக்கிறது. சிந்தனையும் அப்படி தான். என்கிட்ட கஸ்டடியில் 20 yearsக்கு டிஎம்கே கவர்மெண்ட். நானும் எப்படி சார் சாத்தியம்? ஏடிஎம்கே எப்படி உடைக்கிறோன்னு பாருங்க சங்கர். செதிலாக உடைக்கிறோம். இல்லைன்னா ஒரு ஃபோனில் ஒரு 100 ஆடியோவை கையில் வச்சுக்கிட்டு ஒரு இயக்கத்தையே உடைச்சிருவேன்ட்டு ஒரு மனிதர் சொல்ல முடியுமா? அவர் இதைத்தான் ராத்திரியெல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு டப்புன்னு தூக்கி போட்டு போயிட்டாரு. செல்போன் திட்டு போயிட்டாரு சீமா. புரியுதா? வருணுக்கு எங்கேருந்து அந்த நம்பிக்கை வருது? ஒரு ஆடியோ வச்சுருக்க, சீமான் பேசுகிற கெட்ட வாரத்தில் திட்டுற ஆடியோவே வச்சுருக்கேன்னு வச்சுக்கப்பா, ஒரு வாதத்துக்கு என்ன பண்ணிட்டு வாத வச்சு நம்ம கேஸ் எடுத்துங்க. வெளில வந்து ரெட் பிக்ஸில் பேசக்கூடாது, நீ சேனலில் பேசக்கூடாதுன்னு சொன்னேன், பேசணும். நீ என்ன பண்ண? தனிப்பட்ட புகைப்படங்களை வெளியிட்ட, அழிஞ்சிட்டோமா? ஆனால் உங்கள் புத்தி எப்படி வேலை செய்ய தெரியுதா? வச்சுருக்கேன். மக்கள் யூடியூப்பை பார்க்க மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சாங்க சார். எப்படி நீ ஒரு 4 ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணி ஒரு மனிதனை எப்படி அழிச்சிட முடியும்? நம்ம பேசுகிறதுல உண்மை இருந்துச்சுன்னா மக்கள் தானாக ஆதரிப்பாங்களா இல்லையா? இன்னொன்று, நீ உன்னோட இந்த மிரட்டலுக்குலாம் ஒருத்தன் பயந்துருவான்னு எப்படி முடிவு பண்ணுறீங்க? எல்லாமே பயப்பட மாட்டாங்க.
உங்களுக்கு எங்கேருந்து இந்த நினப்பு வருது? ஊர் பூரா பொறுக்கிதுங்கிற உனக்கே இவ்வளோ தைரியம் இருக்குதுன்னா உண்மை பேசுகிற நமக்கு எப்படி இருக்கும்? இது ஏன் இந்த அதிகாரிகளுக்கு தெரிய மாட்டேங்குது? ஒரு வருஷம் முன்னாடி நான் இருந்த நிலைமை என்ன, நீங்கள் இன்று இருக்கும் நிலைமை என்ன? 1000 தான் இருந்தாலும் நீங்கள் அதிகாரி, அவங்க அரச குடும்பம். இது ஏன் மண்டையில் ஏற மாட்டேங்குது? நாங்கள் தான் ஐக்கியமாயிட்டோம்ல அவங்களோட. நீ என்றைக்குமே ஐக்கியமாக முடியாது மாலதி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தே ஆர் அ டிஃப்ரெண்ட் ப்ரீட். போஸ்டிங் வாங்குறதுக்காக 100 வரும்னு பார்ப்பாங்க ஒரு நாளைக்கு. அவங்க நீ அவங்க கூட பழகி ஒன்றா குடிக்கிறீங்கன்றதுனால யூ வில் நாட் பிகம் தெம். நீங்கள் என்ன தான் நெருக்கமானீங்கனாலும் உதயநிதி ரத்தீஷ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை வரும்னு கொடுப்பாரா? யூ ஜஸ்ட் அன் ஆஃபீஸர் ஒர்க்கிங் அண்டர் ஹிம், அவ்வளோ தானே. இந்த உதயநிதி ஏர்போர்ட்டுக்கு போகும்போது, இந்த திருச்சிக்கு ஒரு ஏர்போர்ட் போகும்போது பின்னாடி ஃபோட்டோ நின்று 2 பேரும் ஃபோட்டோவில் இருக்க மாதிரி அப்படியே ஐக்கியமாயிட்டு நம்ம இவர்களோடு ஒரு அங்கம். அதுக்கு 40 கோடியாப்பா போச்சு இல்லை? மணலில் தம்பதி 2 பேரும் சேர்ந்து மணலை அச்சுன்னு ஊற்றிருக்காங்க. இது நிரந்தரம் நம்பிட்டாங்க. அதான் சிக்கல். இது நிரந்தரம், இது மாறவே மாறாது. மீண்டும் திமுக ஆட்சி. இந்த முறை சின்னவரே முதல்வராகி விடுவார். சார், ஈடி கேஸ் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வந்து நடிகர்கள் தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன் மற்றும் அதர்வா இவங்களாம் விசாரணை வளத்துக்குள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருந்துச்சு. அப்போ அந்த கேஸ் வேறு லெவலுக்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அப்படி சொல்லும்போது உச்சநீதிமன்றத்தில் போய் இடி விசாரணைக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தடை வந்து நிரந்தர தடையா, எப்போ வரைக்கும் தடை, ஏன் தடை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தெளிவுபடுத்த முடியும்? சொல்கிறேன். நீங்கள் இப்போது இந்த அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. வாட் இஸ் தி ப்ரெடிகேட் அஃபென்ஸ்? நம்ம தொடர்ந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு பேசிகிட்டு இருக்கோம்ல. அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்ன என்பதை அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்திடம் விளக்க வேண்டும். அது என்ன என்பதை விளக்கும் வரையில் தடை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் குறிப்பிட்ட நடிகர்களுக்கெல்லாம் தற்காலிகமாக ரிலீஃபு. ஸோ இப்போ ஆகாஷ் தலைமறைவாக இருக்கும். ஆகாஷ் வந்து பேமெண்ட் ரிலீஸ் பண்ணால் தான் அடுத்த ஷெட்யூலு பராசக்தி போகும். இப்போ அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடக்கிற போராட்டம் வரைக்கும் தான் ஒரு ஷெட்யூல் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் மீதி ஷெட்யூலை முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி எலெக்ஷனுக்கு இந்த தேர்தலுக்குள்ளே இந்த படம் ரிலீஸ் ஆகுமா என்பது ஆகாஷ் வெளியே வர வேண்டும். இது டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு தற்காலிக வெற்றி என்று சொல்லலாம். தற்காலிகம் என்பதை நான் கவனமாக பயன்படுத்துகிறேன். உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான சட்ட கேள்வியை இதில் எழுப்பியிருக்கிறது. டிவிஎஸ்சியோட எஃப்ஐஆரில் சில இண்டிவிஜுவல்ஸ் மேலே வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனை எப்படி ரைடு பண்ணுவீங்க? இண்டிவிஜுவல்ஸ்க்கு எகென்ஸ்டான ஊழல் வழக்காக இருந்தால் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வருது. அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸை நீங்கள் விசாரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மாலதி ஒரு டாஸ்மாக் எம்ப்ளாயி, மாலதி மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போட்டிருக்கு. நீங்கள் மாலதியை விசாரிங்க. மாலதி வேலை செய்கிற ஆர்கனைசேஷன் எப்படி விசாரிக்கிறீங்க என்ற கேள்வியைத்தான் உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. தமிழக அரசின் சார்பாக திரு கபில் சிபல் மற்றும் டாஸ்மாக் சார்பாக திரு முகுல் ரோஹத்கி ஆகியோர் ஆஜராகி இன்று வாதாடினார்கள். தலைமை நீதிபதி திரு கவாய் அவர்கள் தலைமையிலான அமர்வின் முன்பு இது வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனை எப்படி இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸுக்குள்ளே கொண்டு வருவீங்க? நீங்கள் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், குடியாட்சி தத்துவத்துக்கு எதிராக அமலாக்கத்துறை செயல்படுகிறது, அமலாக்கத்துறை தனது எல்லையை மீறுகிறது என்ற அப்சர்வேஷனோடு தே ஹவ் இஷ்யூட் அ ஸ்டே. இது ஒரு தற்காலிகமான ஸ்டே தான். இது ஸ்டே தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. வெக்கேஷனுக்கு பிறகு இதை போட்டிருக்கிறார்கள். அடுத்து அமலாக்கத்துறையும் மத்திய அரசும் என்ன செய்கிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிச்சயமாக இதை இப்படியே விட்டுற மாட்டாங்க. ஏன்னா அந்த ப்ரெடிகேட் டாஸ்மாகில் ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்குன்றது உண்மை. இது வெளிப்படையாக தெரிகிறது. அண்டு இதற்கான ஆதாரங்களும் அந்த சேட்டுகள் இது வழியாக எல்லாம் வந்திருக்கிறது. இடி நடத்திய சோதனைகளிலும் சில ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. ஒரு பெரிய லெவல் ஸ்கேம் நடந்திருக்குது, உண்மை. இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸுக்கும் இடி நடத்துகிற விசாரணைக்கும் சம்மந்தம் இருக்கான்னா ஆன் பேப்பர் இல்லை. அப்போ இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸை எப்படி விசாரிக்கிறது? இன்றைக்கி உச்சநீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதை விசாரிக்கும்னு சொல்லும்போது, இந்த ஊழலை செயல்படுத்தும் அரசின் கீழ் பணியாற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படி அந்த ஊழலை விசாரிக்கும்? இந்த 41 எஃப்ஐஆர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த 5 ஆண்டுகளாக வைத்து கொண்டு இருந்தது தானே. அப்போது அவர்கள் விசாரிக்கல. அப்போ வேறு ஒரு ஏஜென்சி இதை விசாரிக்குது. ஸோ உச்சநீதிமன்றம் நீங்கள் இண்டிவிஜுவலுக்கு எகென்ஸ்டான அந்த புகாரை மட்டும்தான் விசாரிக்க வேண்டும், ஆர்கனைசேஷனுக்கு எதிரான
வழக்கை நீங்கள் விசாரிக்கக்கூடாது என்று சொன்னால் சத்தீஸ்கர் வழக்கு, ஆந்திரா வழக்கு, தெலுங்கானா வழக்கு, டெல்லி வழக்கு, பஞ்சாபில் இருக்கலையான்னு தெரில, இந்த லிக்கர் பாலிசி வழக்குகள் எல்லாமே அடிபட்டு போய்டும். ஏஜென்சியோட ஸ்கோப்பே குறைஞ்சிரும். அப்போது ஒரு இண்டிவிஜுவலுக்கு எதிரான வழக்குனா இண்டிவிஜுவல் வழக்கை மட்டும்தான் நீங்கள் விசாரிக்கணும்னு உச்சநீதிமன்றம் இதை சுருக்குனா பிஎம்எல்ஏ ஆக்டோட ஸ்கோப்பே போயிடுது. இன்னொன்று, இந்த பிஎம்எல்ஏ ஆக்டை வச்சு தான் பிஜேபி எல்லா மாநிலங்களிலும் ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கடந்த காலங்களில் பார்த்துருக்கிறோம். அப்போது அப்படிப்பட்ட பவரை கட்டில் பண்ணுறத ஏஜென்சி அனுமதித்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். ஸோ இது ஒரு ஸ்டே. இல்லை, சில பேர் என்ன சொல்கிறாங்க, பாஜக சார்பாக வந்து பேசுகிறவங்கன்னா ஆக்சுவலாக ஒரு முறைகேடு இருக்குது, அதில் வந்து டாஸ்மாகோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை இன்னும் இடி போய் சப்மிட் பண்ணல. எதிர்காலத்தில் அப்படி சப்மிட் பண்ணாங்கன்னா அப்படி ஆதாரம் இருந்தால் அதுக்கு எப்படி வந்து உச்சநீதிமன்றம் வந்து தடை விதிக்க முடியும்? ஸோ எதிர்காலத்தில் வந்து இது ஒரு இடைக்கால ரிலீஃப் அப்படிதான் எடுத்துக்க முடியும். ஸோ எதிர்காலத்தில் வந்து தொடர்ந்து விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ சார் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அப்படின்னு வராங்களே சார், 50 லட்ச ரூபாய் இருக்கணுமாங்க சார் ஒரே கேஸில். பட் இடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 40 கேஸ்லேயும் இணைச்சி 50 லட்ச ரூபாய் நாங்கள் உள்ளே வரோம். ஸோ அதை மாதிரி வர முடியாதுன்றது தான் திமுக தரப்போட விளக்கமாக. கரெக்டுமா அவங்க சொல்கிறாங்க. இதில் அடிப்படை என்னென்னா, ஊழல் நடந்திருக்குதா இல்லையா? ஊழலே நடக்கலைன்னா அது தம்பி எதுக்கு ஓடுறாரு? ஆகாஷ் எதுக்கு தலைமறைவராகிறாரு? அது என்ன ஜூஜு மறந்து விக்ரம் ஜூஜு எதற்கு ஓடுகிறார் இல்லையா? நீங்கள் சொல்கிறது போல் ஊழலே நடக்கலைன்னா உதயநிதி எதுக்கு ஒரு வாரமாக வீட்டில் அடைச்சிருக்காரு? அதெல்லாம் செகண்டரி சார். ஆனாலும் ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு ஒன்று இல்லைனாலே, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும்னு நினைக்கிறேன், அது இல்லைனாலே வழக்கு இல்லை அப்படின்னு. இல்லை என்றால் வழக்கு இல்லை என்பது உண்மை. அப்போது இந்த ஊழலை விசாரிக்கிறதுக்கு என்ன மெக்கானிசம்? இடி பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறது இல்லை என்பது வேறு விவாதம். ஆனால் இடி பொய்யான குற்றச்சாட்டை சுமத்துகிறதா இல்லையான்றது தான் நம்ம இதில் பார்க்கணும். டாஸ்மாகில் ஊழல் நடக்கலையா? இல்ல, அது பிடிஆர் அவர்களே சொல்லியிருக்காரு. ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராப்பரா பண்றீங்களா நீங்க? ஈவனா எல்லா லிக்கர் கம்பெனிஸ்க்கும் ஈவனா ஆர்டர் கொடுக்குறீங்களா? மற்ற மாநிலங்களில் கிடைக்கும் மதுபானங்கள் தமிழகத்தில் கிடைக்கிறதா? நியாயமாக நடத்துகிறீர்களா? பார்கள் ஏலத்தை சரியாக நடத்துகிறீர்களா? பாட்லிங் ப்ரொக்யூர்மெண்ட்டில் ப்ராப்பராக நடக்குதா? அப்போ அதில் ஊழல் இருக்குது. அப்போ நீங்களும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் விசாரிக்காது, அமலாக்கத்துறையும் விசாரிக்கக்கூடாதுன்னா அப்போ நீங்கள் கொள்ளடிச்சுட்டே இருப்பீங்கன்னு பொருள். அதுக்கு இந்த கொஸ்டின் ஆஃப் லா செட்டில் ஆகணும்ல. நீங்கள் டெக்னிக்கலாக எடுத்து வைக்கிற வாதன்றது சரி. உச்சநீதிமன்றத்தில் ஒரு நிறுவனத்தை எப்படி போய் இவங்க இது பண்ணலான்னு, நிறுவனத்தோட எம்டி, நிறுவனத்தோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இந்த ஊழலை செய்யும் போது அப்புறம் எப்படி விசாரிக்கிறது? டாஸ்மாக் நிறுவனமே தானே இந்த ஊழலை செய்யுது. டாஸ்மாக் நிறுவனத்தோட எம்டி தானே தம்பிக்கு மெசேஜ் அனுப்புறாரு, டியர் தம்பி என்ட்ரிகா பிராண்டி என்ட்ரிகா ரம்னு அவர் தானே அனுப்புனாரு. இப்போ அவரெல்லாம் வேற வழக்கில் ஆல்ரெடி விசாரிச்சுட்டாங்க. ஸோ அவர் என்ன தகவல்கள் சொல்லியிருக்காருன்னு நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இல்லை, அதெல்லாம் இன்னும் சப்மிட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. சப்மிட் பண்ணல. இன்னொன்று, ஒரு டெக்னிக்கலாக பாருங்கள், ஏஜென்சி எப்படி இதை டிஃபெண்ட் பண்ணாமல் விடும்? உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, அவ்வளோதான்ப்பா, இனிமேல் நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் நீங்கள் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுச்சுன்னா அப்படியே இந்த ஊழலை விட்டு எப்படி செல்லும் இந்த ஏஜென்சி? ஸோ அப்போ அவங்களுக்கு முன்னாடி என்ன வாய்ப்பு இருக்குது சார்? இப்போது ஸ்டே கொடுத்துட்டு வெக்கேஷனுக்கு அப்புறம் இதை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அமலாக்கத்துறை அதற்கு முன்னதாகவே இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், ஹியரிங் அட்வான்ஸ் பண்ணுங்கள் என்றும் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். அல்லது இந்த வெக்கேஷன் முடிஞ்ச உடனே மே தான் இன்னும் அந்த நாளை முதல் வெக்கேஷன் என்று நினைக்கிறேன். அதற்கு வெக்கேஷன் சமயத்திலும் வந்து தலைமை நீதிபதி ஒரு அமர்வு இருக்கிறது என்று நினைக்கிறேன். அந்த அமர்வில் சென்று இவர்கள் முறையிடலாம். அதுக்கு இல்லைன்னா வெக்கேஷன் முடிஞ்ச உடனே ஜூன் எண்டு ஆர் ஜூலை பிகினிங்கில் தேல் கோ அண்ட் அப்பியர் பிஃபோர் தி சுப்ரீம் கோர்ட் டு வெக்கேட் தி ஸ்டே. அது வரைக்கும் உங்களுக்கு டெம்பரரி ரிலீஃப். இப்போ அப்போ தம்பி இங்கே வந்துடலாம், சென்னைக்கு தம்பி வந்துடலாம். ஆனால் தம்பி கண்காணிப்பு வளையத்தில் தான் இருப்பார். ஸ்டே வெக்கேட் ஆனாலும் தம்பி விட்டுருவாங்களா? ஃபஸ்ட்டு தம்பி எதுக்கு ஓடினார்ன்ற கொஸ்டின் இருக்குல்ல. தம்பி வந்தாலும் தம்பிக்கு இனி நிம்மதி கிடையாது, தம்பியின் அண்ணன் சின்னவருக்கும் இனி நிம்மதி கிடையாது. இது ஒரு தற்காலிக வெற்றி. இன்னொன்று, இந்த ரைட்ஸ் வந்து திமுகவோட வீக்னஸை பூரா எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு இல்லை. இன்றைக்கி ஏட்டையை அறிக்கை விட்டார். ஏட்டை எங்கே காணான்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, ஏட்டை வந்து அறிக்கை விட்டார். இடி தலையில், இடி மற்றும் மத்திய அரசு தலையில் உச்சநீதிமன்றம் சரியான குட்டி இருக்கிறது. சம்பட்டி அடி, இடிக்கு சம்பட்டி அடி. எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் வெளியே வந்தாங்க. என்னதான் இருந்தாலும் கடைசி நேரத்தில் திமுக ஏதாவது பண்ணி பல்ட்டி அடித்து ஒரு அவங்கள காப்பாற்றிப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலை தான் சார் மக்களுக்கு இருக்குது. யூசி, இந்த சர்ச் ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் ஒரு வாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இதை இன்றைக்கி வெளியில் வந்து ஒரு அறிவாலய ஏட்டையாக எல்லோரும் டிஃபெண்ட் பண்ணுறாங்களே, நீங்கள் இதை அன்றைக்கி சொல்லியிருக்கணும்ல. இடி பொய் வழக்கு போடுகிறது. இன்றைக்கி நல்லா பேசுகிறாங்கம்மா. இன்றைக்கி அறிவாலய ஏட்டையாக வந்துட்டார், சம்மட்டி அடி அடித்திருக்கிறதுன்னு சொல்கிறாரு. இது பொய் வழக்கு, இடி பாருங்கள் உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சுலாம் என்ன சொல்கிறாங்க. அன்றைக்கி நீங்கள் ஏன் துணிச்சலோடு எதிர்கொள்ளலை? இடி பொய் வழக்கு போடுது,
டாஸ்மாகில் ஊழலே நடக்கலைன்ட்டு திமுகவிலிருந்து ஒருவர் சொன்னாரா? ஒரு டிஃபென்ஸ் வந்துச்சா? திருடனுக்கு தேல் கூட்டியது போல்ன்றது அழகான பழமொழி. உண்மையிலே திருடனுக்கு தேல் கூட்ட மாதிரி இப்போ கம்முன்னு இருந்தீங்களா? உதயநிதி ஊட்ட விட்டு வெளில வரலையா? ஏன் இந்த டிஃபென்ஸ்? அப்போ நீங்கள் உங்கள் மடியில் கனமில்லை என்றால் நீங்கள் வெளியில் வந்து எங்களை பாசிச பாஜக நெருக்கடி அளிக்க பார்க்கிறதுன்ட்டு நீங்கள் ஏன் சொல்லலை? எதுக்கு 4 வருஷமாக போகாமல் இப்போ வெள்ளை கொடி தூக்கிட்டு நாளைக்கு எதுக்கு சிஎம் கிளம்பி போகிறாரு? நீங்கள் இது துணிஞ்சு டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும்ல. அப்போ திருடி இருக்கீங்க, உண்மையா இல்லையா? அது எப்படி மாட்டாமல் போவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? திஸ் இஸ் எ டெம்பரவரி ஸ்டே. நீங்கள் ஆர்கனைசேஷனுக்கு எகென்ஸ்டாக எப்படி போகிறீங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டு கேட்குது. இதனால தான் ஆர்கனைசேஷனுக்கு எகென்ஸ்டாக போகிறோம். அப்படி ஒரு வலுவான விவரங்களை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிப்பாங்க. அவங்க கேஸ் அவங்க டிஃபெண்ட் பண்ணி ஆகணும்ல. எடுத்தவொன்னு ஸ்டே கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்கியூமெண்ட்டே வேர் இஸ் தி ப்ரெடிகேட் அஃபென்ஸ் டு கோ அகேன்ஸ்ட் டாஸ்மாக். தேர் இஸ் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ். டாஸ்மாகோட ஊழியர்கள் ஒரு 4 பேர் மேலே கேஸ் இருக்குது. இந்த 4 பேர் மேலே இருக்க கேஸை வச்சுக்கிட்டு எப்படி டாஸ்மாக் ஆர்கனைசேஷன் உள்ள நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்க என்று சொல்கிறார்கள். சர்ச்சுக்கு போனால் இவ்வளோ ஊழல் ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு, இதை எப்படி விசாரிக்குதுன்னு சொல்லுங்கன்னு கேட்பாங்க. இல்லை, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லாததுனால இவ்வளோ ஊழல் நடந்திருந்தாலும் பரவாயில்லன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னால் ஏற்றுக்கிட்டு தான் போகணும். சுப்ரீம் கோர்ட் அப்புறம் எப்படி சொல்லும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. அது வரட்டும், இதெல்லாம் பின்னாடி வரும்னு சொல்கிறேன். இப்போ இடி கொண்டு போய் இந்த ஆதாரங்களை இங்கே பாருங்கள் சார். விசாகனோட நீங்கள் ஆர்கனைசேஷனுக்கு எகென்ஸ்டாக ஏன் போகிறேன்னு சொன்னீங்க. ஆர்கனைசேஷன் எகென்ஸ்டாக போனப்போ அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட்டே ஒரு தம்பிக்கிட்ட கேட்டுக்கிட்டு பாட்டில் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காரு. டாஸ்மாக் நிறுவனம் நீங்கள் சொல்கிற அந்த ஆர்கனைசேஷன் என்ன மதுவை வாங்கணுன்றத ஒரு தம்பி டிசைட் பண்ணுறாரு. அண்டு டாஸ்மாக் பார்கள் ஏலத்தை எப்படி நடத்தணும்னா அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட்டு ஒரு தம்பிக்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு செய்கிறாரு. இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு என்று நீதிமன்றத்தில் சொல்லும்போது ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லை, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இண்டிவிஜுவலுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது, நீங்கள் இந்த ஊழலை அப்படியே விட்டு விடுங்கள், இதை விசாரிக்காதீர்கள் என்று உச்சநீதிமன்றம் சொல்லுமா என்று பார்ப்போம். பொது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுவது இது இடி அவங்களோட வாதங்களை எடுத்து வைக்கும்போது இதெல்லாம் நாங்கள் சேகரித்த ஆதாரம் என்று கொடுப்பார்கள். கொடுக்கும்போது உச்சநீதிமன்றம் இல்லை பரவாயில்லைங்க, நீங்கள் இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லை, நீங்கள் ஆர்கனைசேஷனுக்கு எகென்ஸ்டாக விசாரிக்கக்கூடாது, இந்த 3000 கோடி ஊழலை 1000 கோடின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க, இல்லை இது 3000 கோடி ஊழல், இந்த ஊழலை நீங்கள் அப்படியே விட்டு விடுங்கள், விசாரிக்காதீர்கள் என்று உச்சநீதிமன்றம் சொல்லுமா என்று பார்ப்போம். இப்போ இவ்வளோ நாள் சார் அதிகாரிகள் ஒருத்தரோட பேசுறதுக்கு பயந்துருப்பாங்க. இப்போ தம்பி, அதுக்கப்புறம் ஆகாஷ், இது மாதிரியான ஆட்கள்லாம் வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இப்போ அவங்களாம் நார்மல் லைஃப்பை லீட் பண்ணலாமாங்க சார்? உடனடியாக அந்த பயம் வந்தது தான், திருப்பி மாட்டோன்றது தெரியும், அவங்களுக்கும் இது டெம்பரவரின்றது தெரியும், ஈடி உற்றாதுன்றதும் தெரியும். கோர்ட்டு ஸ்டே பண்ணிடுச்சுனோடனே ஈடி அப்படி தூக்கி ஓரமாக வச்சுட்டு இருக்கட்டும்ப்பா நம்ம எலெக்ஷன் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வர வேணான்ட்டு இருப்பாங்களா? பிஜேபி இருக்குமா? வேறு ஏதாவது கேஸ் கிடைக்காம இருப்பாங்க. இது பொலிட்டிக்கல் சர்ச்சுன்னு நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது தேர்தலை முன்வைத்து நடத்தப்படும் சோதனைகள். எப்படி ஓய்வார்கள்? திமுக ஊழல் பண்ணுதுன்னு தெரியும், அப்போ கையில் ஒரு ஏஜென்சி இருக்கும்போது அந்த ஏஜென்சி யூஸ் பண்ணாமல் இருப்பாங்களா? எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டியமோ அப்படியெல்லாம் பயன்படுத்துவார்கள். இது அமலாக்கத்துறைக்கான பின்னடைவு அல்ல, அமித்ஷாவுக்கான பின்னடைவு, பாஜகவுக்கு அந்த கட்சிக்கான பின்னடைவு, பாஜகவுக்கான பின்னடைவு. எப்படி பாஜக அமைதியாக இருக்கும் சொல்லுங்கள்? நான் பொலிட்டிக்கலாக பேசுகிறேன். பாஜக பண்ணுறது சரி தப்புக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பலை. இப்போ அமித்ஷா கரப்ஷன் பிளாங்க்கில் வி வில் ஃபைட் திஸ் எலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. கரப்ஷனுக்கான எவிடன்ஸே இல்லாமல் ஹவு வில் யூ ஃபைட் எலெக்ஷன்ஸ்? ஸோ தில் கோ ஆன் அப்பீல், வில் கோ ஆன் அப்பீல். வெதர் அந்த அப்பீல் வந்து ஆஃப்டர் வெக்கேஷனா பிஃபோர் வெக்கேஷன்ன்றதை இனிதான் தெரியும். இன்றைக்கி தற்காலிகமாக அவர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடுகிறார்கள், கொண்டாடி கொள்ளட்டும். நீங்கள் கேட்டது ரொம்ப ஒரு அழகான முக்கியமான கேள்வி. அது அவங்க ரிலேஷன்ஷிப்பு எல்லாமே ரெஸ்யூம் ஆகுமா? இப்போ படம்லாம் நின்றுச்சு, பல பேர் எக்ஸ்போஸ் ஆகிட்டாமா. தம்பியோடு நெருக்கமாக பேசி கொண்டிருந்த அதிகாரிகள் இன்னும் தம்பி இவ்வளோ மோசமாக இருக்கான் என்று பேச தொடங்கி விட்டார்கள். பல பேர் எக்ஸ்போஸ் ஆகிவிட்டார்கள். அண்ட் எல்லாருக்கும் இந்த பயம் வந்துடும், தேர்தல் நெருங்குது. இன்னொன்று, இவ்வளோ நாள் தம்பிக்கு எதுவுமே ஆகாது என்று நினைத்து தானே தம்பியோடு நெருக்கமாக பேசி கொண்டிருந்தீர்கள். தம்பியை ரேடாரில் வந்துட்டான்னு தெரிஞ்ச பிறகு தம்பி ஃபோனுக்கு போவீங்களா? இல்லை தம்பி தான் உங்கள் ஃபோனுக்கு வருவாரா? அப்போது சிக்கல் வந்தால் ஓடக்கூடியவர் தான் தம்பி என்பது அதிகாரிகளுக்கு தெரிந்து விட்டதா?
இல்லை கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காரு, அது மூலமாக இப்போ ஸ்டே கிடச்சிருச்சு. ஸோ அவரை விசாரிக்கலை, அவர்கிட்ட என்ன தகவல்கள் இருக்குன்னு தெரியல. ஸோ அது கரெக்டான ஸ்ட்ராட்டஜின்னு தான் சார் நான் பார்க்குறேன். நீங்கள் எனக்கு ஸ்டே கிடைச்சதுனால கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, ஸ்டே கிடைக்கலன்னா பின்னாடி வர்றதை வச்சு நீங்கள் இந்த ஸ்டே வந்து ஒரு அதிர்ஷ்டம்னு நான் சொல்லுவேன். அந்நியார் அவங்க வச்ச சூழ்நிலை ஜோசியம், அவங்க பரிகாரம் 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 பழித்து விட்டது. இல்லை, அவங்க ஸ்டே கேட்ட கிரவுண்டு ஒரு நல்ல கிரவுண்டு. நல்ல கிரவுண்டு. நார்மலி தே ஒன்ட் ஸ்டே. இன்வெஸ்டிகேஷன் நார்மலி கோர்ட்ஸ் டோன்ட் ஸ்டே. நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணுங்கள். இன்வெஸ்டிகேஷன் ஸ்டே பண்ண மாட்டோம், நார்மலி த டோன்ட் ஸ்டே. ஸோ இதில் ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டே வெக்கேட் பண்ணுறதுக்கு இடி வில் ஆர்கியூ. ஸ்டே வெக்கேட் பண்ணுறதுக்கு தில் ட்ரை தி பெஸ்ட். ஒருவேளை ப்ரெடிகேட் அஃபென்ஸை வந்து வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில தடங்கல்கள் இடி சைடில் இருந்திருக்குமோ? புரியல. ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ப்ரெடிகேட் அஃபென்ஸை கோர்ட்டு கேட்கும்போது வெளிப்படுத்தாமலாம் இருக்க முடியாதுமா. வாட்ஸ் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் கேட்டால் கொடுத்து தான் ஆகணும். இப்போ கோர்ட்டு கேட்குது இல்லை, டு கோ டு டாஸ்மாக் வாட் இஸ் தி ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இடி வில் ஹாவ் அடிக்வேட் கிரவுண்ட்ஸ் டு டிஃபெண்ட் திஸ் கேஸ். டிஃபெண்ட் பண்ணலன்னா இடி ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. they will defend, they have to defend. இல்லை, இப்போ அவங்க டிஃபெண்ட் பண்ணும்போதும் வந்து நம்மளுக்கு தெரியாத ஏதாவது ஒரு பெரிய நியூஸ் எடுத்துகிட்டு போய் தான் உச்சநீதிமன்றத்தில் கொடுப்பாங்க. நாம் இவ்வளோ பேசுகிறோம், அப்போ அவங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான கிரவுண்டு தான் அவங்க கேட்பாங்க. இட் இஸ் அன் ஆல் இண்டியா ஆர்கனைசேஷன்ப்பா. நீங்கள் இதை டிஃபெண்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கேஸுகளும் அடிபட்டு போய்டும்ல, ஏஜென்சி அடிபட்டு போயிடும். அண்டு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கும் ஒரு அமைப்பில் முக்கியமான அமைப்பு அமலாக்கத்துறை. இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் கூட இதை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க சார். ஸோ இதை மாதிரியான ஒரு பின்னடைவு ஹிஸ்ட்ரி இதை மாதிரி மற்ற மாநிலங்களில் இருந்ததா? எந்த வழக்கு ப்ரெடிகேட் அஃபென்ஸாக எடுத்துக்கிட்டு அவங்க உள்ளே போனாங்கன்னு இருக்குல்ல. இங்கே வந்து டாஸ்மாகில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய டாஸ்மாக் கடைகளில் நடத்திய சோதனையை ப்ரெடிகேட் அஃபென்ஸாக எடுத்துக்கிட்டு இடி உள்ள போயிருக்காங்க. மற்ற மாநிலங்களில் எந்த வழக்கின் அடிப்படையில் உள்ளே சென்றிருக்கிறார்கள் என்பது இருக்குல்ல. இன்றைக்கி போய் இவங்க அமலாக்கத்துறை இதை ஒரு உதாரணமாக கூட சொல்லலாம். ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சி பொறுப்பேற்றதும் அந்த அங்கே மதுபான கொள்முதலில் நடந்த ஊழல்கள் தொடர்பாக விசாரிப்பதற்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய விசாரணையில் டாஸ்மாகில் இவ்வளோ ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது. இதை 5 ஆண்டுகளாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் விசாரிக்கவில்லை? ஒன்று அவங்கள விசாரிக்க சொல்லுங்கள், இல்லை எங்களை விசாரிக்க விடுங்க. இது போலவே டாஸ்மாகில் டிவிஎஸ்சியில் நிலுவையில் இருக்கக்கூடிய எஃப்ஐஆர்களை சிபிஐக்கு மாற்ற சொல்லி ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. குறைந்தது சிபிஐ விசாரணைக்காவது உத்தரவிடுங்கள் என்று கேட்கலாம் அல்லவா? ஸோ எப்படி வேண்டுமானாலும் இது செல்லும். வீடுனாச்சும் டீசெண்டாக கூப்பிட்டு போங்க. சிவிலாம் ரொம்ப ரகடாக இருக்கும் விசாரிக்கிறது. ஸோ இது ஒரு வெரி டெம்பரரி ரிலீஃப். மாலதியோட கொஸ்டினுக்கு ஆன்சர் தான். அது உடைந்த பானை, அதை நீங்கள் சரி செய்ய முடியாது. தேர் லைஃப் இஸ் பழைய வாழ்க்கை அல்ல. பராசக்தி கஷ்டம். நடிகர்களே பயந்துருவாங்கல்ல. இன்னும் பல பேருக்கு சம்பளம் கொடுக்கலையா. நான் நடிக்க போகுது படம் அடுத்த ஷெடியூலுக்கு வாங்க ஷூட்டிங்குன்னு சொன்னால் நீ பழைய பாக்கி கொடுன்னு இப்போ கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இன்னொன்று நீ ஆகாஷ் பாஸ்கரன் யார் என்று தெரிஞ்சிச்சு இல்லை. ஈடி வந்தாலும் ஓடி போனவன் தானே நீ. ஈடி வந்தாலே ஓடி போகிற, நீ சம்பளம் கொடுப்பியா? ஆமாம்மா. இந்த ஸ்டேபிளாக இருக்குமா? இப்போ நம்ம என்ன ஒருத்தர் கூட வேலை பார்க்குறோன்னும் போது கரெக்டாக சம்பளம் தந்துட்டு இருப்பாங்களா? அவர் ஸ்டேபிளாக இருப்பாரா? லியோ வந்து 5 மாதம் நான் ஜெயிலில் இருந்தப்போ கூட தொடர்ந்து இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, சார் கம்பெனி ஆரம்பிச்சு சம்பளத்தை கொடுத்துருவார் கரெக்டாக. அதானப்பா உண்மையை சொல்லு சார். இப்போ சார் ஜனநாயகன் வந்து எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சோம். இடி வந்துருச்சு, ஜனநாயகனை வந்து ஃப்ளாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் நம்மளே ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸோ இப்போ இந்த ஸ்டேன் மூலமாக மீண்டும் ஜனநாயகனுக்கு பாதிப்பா? அந்த அளவுக்கு இனிமேல் இறங்க மாட்டாங்கம்மா. இவங்களோட பலவீனங்கள் வெளிப்பட்டு போய்விட்டது மாலதி. இந்த அமலாக்கத்துறை சோதனைகள் நடந்ததனால் கட்டுக்கோப்பாக உறுதியாக யாராலும் வீழ்த்த முடியாத கோட்டை என்று நினைத்து கொண்டிருந்த திமுகவின் கோட்டை உளுத்து போன கோட்டை என்பது தெரிந்து விட்டது இல்லையா? அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. ஒரு ஈடி ரைடு வந்த உடனே துண்டக்கான துணிக்கான எல்லாம் ஓட்டாங்க, ஒவ்வொரு பக்கமும் ஓடுறாங்க. அப்படி இருக்கும்போது இது உறுதியான எஃகு கோட்டை அல்ல, இது உறுதி இல்லாத உளுத்து போன கோட்டை என்பது தெரிய வந்து விட்டது. அப்படி இருக்கும்போது உங்களோட எதிரி உங்களை இன்னும் அதிகமாக தானே தாக்குதல் நடத்துவார்கள். இன்னொன்று இது ஒரு 10 மாதங்கள் இருக்குது.
தேர்தல் நெருக்கத்தில் உங்களுக்கு இந்த ஸ்டே கிடச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஸோ இன்னும் 10 மாதங்கள் இருக்குது. 10 மாதங்களுக்கு முன்னாடியே இது நடந்திருக்கு. இடி வில் டேக் எவ்ரி ஆக்ஷன் டு வெக்கேட் திஸ் ஸ்டே, வில் நாட் லீவ் திஸ். அண்ட் அந்த டிஎம்கே கிட்ட அந்த பழைய ஒருங்கிணைப்பு என்பது இருக்காது. இன்னொன்று, இந்த ஒரு வார கேப்பில் நம்மை காட்டி கொடுத்தவர்கள் யார் என்பதெல்லாம் இவர்களுக்கு தெரிந்திருக்கும், ஓடியவர்களுக்கு தெரிந்திருக்கும் யார் நம்மளை பற்றி போட்டு கொடுத்தது. இப்போ விக்ரம் யோசிப்பார், ஜுஜு வாட்ச் மேட்டரை போட்டு கொடுத்தவன் எவன்டா என்று அவர் விசாரிப்பார். ரத்தீஷ் நம்மளை போட்டு கொடுத்தது எவன் சொல்லிட்டு ரத்தீஷ் விசாரிப்பார். அப்போது மோதல் உருவாகும். எப்படி நீங்கள் பழையபடி இருக்க முடியும்? அரசியல்வாதிகள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, அதிகாரிகளை ஒன்றும் செய்யக்கூடாது. அந்த அதிகாரியோட பேர் தெரிந்ததா? உதயநிதியோட வீக்னஸும் தெரிஞ்சிச்சா? ஒரு சின்ன பிரச்சனை வீட்டை விட்டு வெளில வராது, போய் கோழி கூடைக்குள்ளே போய் பூந்துக்குவாருன்றது தெரிஞ்சு போச்சா? இப்போ எப்படி பழையபடி ஆகும்? எக்ஸ்போஸ் ஆனது தான். ஏட்டையாக வேணால் வந்து சவுண்டை கொடுத்துட்ருப்பார், சம்மட்டி அடி கும்மட்டி அடின்னு. டிஎம்கே வீக்னஸ் இஸ் எக்ஸ்போஸ்ட். ஸோ இப்போ விஜய் வந்து அறிக்கை கொடுக்கல இது வரைக்கும், இதுக்கு டாஸ்மாக் இப்படி இது உச்சநீதிமன்றம் தடை செய்யும் என்று தெரிந்துதான் இளைய தளபதி அறிக்கை கொடுக்கவில்லைன்ட்டு அவங்களா விட்டுட்டு உடுகுமா அவங்கள பார்த்து இல்லை, எனக்கே அப்படிதான் இப்போ தோணுது. சரி, ஏன்னா இப்போ திரும்ப சிகப்பு பூதத்துக்கு ஆல் பவர் வந்துடும். அவர் எதுக்கு அவர் லைஃப் ரிஸ்க் எடுக்கணும்? ஜனநாயகனுக்கு தேட்டர் கிடைக்கணும். அந்த ரிஸ்க் கூட எடுக்கலன்னா நீங்கள் தமிழ்நாட்டை ஆள்றதுக்குலாம் ஆசைப்படாதீங்க, அவ்வளோதான். அப்போ சினிமா முக்கியம்னா சினிமாவோடு இருங்க. அரசியல்னா ரத்த பூமி, ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன், அரக்கோணம் பொண்ணுக்கு கூட வந்து ஏதோ அறிக்கை கொடுத்த மாதிரி அவர் எதுக்கும் கொடுக்க மாட்டார். தீபாவளி பொங்கலுக்கு தான் வெளியில் வந்து நண்பா நண்பேஸ்னு ஓட்டின்னு இருப்பார். ஒடுக்குமா? சரிங்க சார், பார்த்தோம் நம்ம தொடர்ந்து இந்த இடி கேஸை பற்றி. எனக்கு தெரிஞ்சு இந்த வெக்கேஷன் முடிஞ்சு அடுத்து வர பெஞ்சில் எப்படி திருப்பி ஆரம்பிப்போம். ஸோ அது வரைக்கும் வந்து ஆக்சுவலி இடி கேஸுக்காகவே சில பேர் வந்து தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். ஸோ தொடர்ந்து கேஸை பற்றி பேசலாம். ரொம்ப நன்றி. நன்றி.